எல்லாருமே இச்சையடக்கமாக இருப்பார்களாம். இச்சைனா நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பாவத்துக்குடைய அதை மட்டும் நினச்சக்கூடாது. இச்சைனா என்ன? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாங்கிறது இச்சை. சோம்பேறியாக இருக்கணுன்றது இச்சை. அடுத்தவர் மீது பொறாமையோடு இருக்கிறது இச்சை. நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிறது ஒரு இச்சை. நிறைய பேரு புகழ் வாங்கணுங்கிறது இச்சை. மேட்டிமையாக இருக்கிறதுங்கிறது ஒரு இச்சை. சரியா? இது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இது ஆவிக்குரிய விஷயங்கள்ல, அதாவது ஸ்பிரிட்டில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இச்சை, கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியாதது, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியாதது, பெற்றோர்கள் அப்படிங்கிறது பிள்ளைகளை சரியான வழியில் நடத்தாதது, முதலாளிகள் அப்படிங்கிறது தொழிலாளர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துறது, அற்பமாக நினைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்படி இருக்கும்படிக்கு நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி என்ன இருக்கணும்? இச்சையடக்கமாக இருக்கணுன்ற இந்த ஒரே ஒரு கேள்வி தான் இன்றைக்கி அனுப்பியிருக்கேன். அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? ஏன்னா இந்த உலகத்தை படைச்சவர், நம்மளை வழிநடத்துகிறவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். அதுக்கு அப்போ அன்பு இருந்துச்சா? எதுங்க அன்பு? அன்புக்கு ஒரு இலக்கணம் சொல்கிறாங்க. அது வள்ளுவர் சொல்லுவார், அழகாக சொல்லுவார். அன்புடைமைங்கிற ஒரு அதிகாரத்தில் 10 குறளை வச்சு சூப்பராக சொல்லியிருப்பார். சரியா? அவர் கிமு 31 புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஸோ இந்த இடத்துல அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்ன்றார். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னா என்ன சார்? அன்பினை யாராலும் அடக்கி வைத்துக் கொள்ள முடியாது. நமக்கு பிரியமானவங்க அதை அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர். ஆர்வலர்னா நமக்கு பிடிச்சவங்க கண்ணீர் சிந்தும் போது, கவலையில் இருக்கும் போது, ஸோ நம்ம அறியாமல் நம்ம கண்ணீரிலிருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் அப்படிங்கிறது அந்த அன்பை வெளிப்படுத்திடுன்றார். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணி. இதில் எனக்கு ஒரு சின்ன விமர்சனம் இருக்குது, அது வேறுபாடு இருக்குது. நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன். நம்ம ஆர்வலர்ன்றாங்கல்ல, ஆர்வலர், அதில் வேணால் கொஞ்சம் சின்ன திருத்தம் இருக்கலாம். அதாவது நம்மகிட்ட அன்பு செலுத்துகிறவங்கள்ட்டே நம்ம அன்பு செலுத்துகிறோன்னா அது அன்பு இல்லைங்க. நமக்கு பிரியமானவங்கள்ட்டே நம்ம அன்பு செலுத்துகிறோன்னா அது அன்பு கிடையாதுங்க. இப்போது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், சிரியாவில் ஒரு சிறு குழந்தை அப்படியே குப்புறப்படுத்துக்கிட்டு அப்படியே பிணமாக மிதக்குது. அந்த ஒரே ஒரு புகைப்படம் உலகையை உடுக்குச்சு. அப்போ அது யாரோ ஒரு சிரியாங்கிற ஒரு நாடு, நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அது ஒரு இஸ்லாமிய சகோதரர், ஒரு சிறு பிள்ளை, அதனால நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அவங்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தில் பாவம் பண்ணியிருக்காங்களோ, தவறு பண்ணியிருக்காங்களோ, அதனால தான் கொலையிடப்பட்டிருக்காங்களோ, என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆனால் இறந்தது ஒரு உயிர், அது மனித உயிர். இதுதான் முக்கியமானது. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அவங்களுக்காகவும் கண்ணீர் சிந்தணும். இதுதான் எட்டர்னிட்டி லவ். எட்டர்னிட்டினா என்ன? இந்த ஆர்வலருக்கு அது ஆப்போசிட். ஆர்வலர்னா எனக்கு பிரியமானவங்க. ஆர்த்தி என் மேலே அன்பு செலுத்தினேன்னா நான் உன்ட்டு அன்பு செலுத்துறேன். இது அன்பு இல்லை. எனக்கு பிரியமானவங்கிட்ட மட்டும் நான் பிரியமா இருக்கிறேங்கிறது அது பிரியம் இல்லை. உண்மையை சொன்னா நம்ம அறியாதவங்க, தெரியாதவங்க, நம்ம தமிழில் படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரு நமக்கு என்ன சொல்றது, விருந்தாளிகள் யாரு? விருந்தாளிகள் என்ன? நம்ம பெரியப்பா, சித்தப்பா, எங்கள் வீட்டுக்கெல்லாம் விருந்தாளிகள்லாம் வந்திருக்கிறாங்கன்னா ஏதோ நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சொந்தக்காரங்க, அவங்கள விருந்தாளிகள் என்ன? நமக்கு முன்பின் அறியாதவர்கள். விருந்து கொடுப்பது என்பது அதுதான், முன்பின் அறியாதவர்கள். நான் சொல்லலை, தமிழ் இலக்கியம் சொல்லுது. நம்ம படிச்சிருக்கோம். மின்னசோட்டா அப்படின்லாம் படிச்சிருக்கிறோமா? அமெரிக்காவில் வாழை இலையெல்லாம் படிச்சிருக்கிறோமா? அதெல்லாம் முக்கியமானது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது பாருங்க. அன்பு நீடிய சாந்தம் உடையதா. என்ன சாந்தமா? சாந்தம்னா என்னங்க? சாந்தம் இருந்துன்னா விவாகரத்து இருக்குமா? கொஞ்சம் புரிஞ்சுங்க. விவாகரத்துங்கிற விஷயத்த பேசுங்க. இன்னைக்கு உலகம் எங்கிலும் யாராவது கணவனை பகைப்பாங்களா? மனைவியை பகைப்பாங்களா? சகோதரனை பகைப்பாங்களா? ஆசிரியரை அந்த மாதிரி இருக்கு, இல்லை ஒரு மருத்துவரை கத்தி எடுத்து குத்துவாங்களா? இல்லை அந்த அம்மாவுக்காக அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லை. ஆயுதம் எந்திரது அப்படிங்கிறது நிரந்தரமான தீர்வு இல்லை. பிரிவினையோடு இருக்கிறது நிரந்தரமான தீர்வு இல்லை. பகைமையோடு இருக்கிறது நிரந்தரமான தீர்வு இல்லை. அதை பாருங்க. நீடிய சாந்தம், அதுக்கப்புறம் தயவுன்னா என்ன? ஐயோ பாவங்க, கெஞ்சிட்டே இருக்கிறான், கொஞ்சம் இறக்கம், அதான் தயவு. அதே மாதிரி பொறாமை இல்லை. நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அன்பே சிவம். அப்ப பொறாமை இல்லைங்கிறான். தன்னை புகழாது, இண்டிவிஜுவலா தன்னை புகழாது. இருமாப்பா இராது. நீ என்ன அழுதாலும் நான் உனக்கு இது பண்ண மாட்டேன். நான் டிவோர்ஸ் தான், சண்டை தான். என்னப்பா உங்க பெரியப்பா சித்தப்பா எத்தனை பேச மாட்டேங்க? நான் பிறந்ததுல இருந்தே பேசிக்க மாட்டோம். காரணம் ஒரு சின்ன ரீசனா இருக்கும்.
சின்ன ரீசனாக இருக்கும். பெரியப்பா சித்தப்பாக்குள்ள சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டை, அண்ணன் தம்பி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டை, ஒன்றுமே இருக்காதுங்க. அப்பாவி உயிர்கள், அநேக உயிர்கள் கொல்லப்படுது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போய் பார்த்தீங்கன்னா ரீசன் ஒன்றும் கிடையாது. அவன் உழைச்சா அவன் சாப்பிட்றான், அவன் உழைச்சா அவன் சாப்பிட்றான், அவன் மண்ணு அவனுக்கு, இவன் மண்ணுக்கு இவனுக்கு. வேணும்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஐயா என்கிட்ட அரிசி இல்லை, நீ கோதுமை கொடு, என்கிட்ட கோதுமை இல்லை, நீ அரிசி கொடு, ஏதோ ஒன்று கேட்டு வாங்கிக்கிட்டா ஈக்குவல். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதுன்னா நீங்க புரிஞ்சுங்க, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எது அயோக்கியன்னு புரிஞ்சுக்குங்க. அயோக்கியமானதை செய்யாது, அன்பு இருந்தா. தற்பொழிவை நாடாது. என்ன புகழ்ந்தா அப்பா நான் அப்படியே சூப்பர், சரியா மன்னா நீ ஒரு என்னமோ சொல்லுவார்ல வடிவேலு, அந்த மாதிரி என்ன சொல்றது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, கோபமே இருக்காது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது. நிறைய பார்க்குறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகங்கள்ல, பயங்கரமா இருக்கு அநியாயத்தில் சந்தோஷப்படுறது. நான் சொன்ன ஒரு சின்ன உதாரணம் தான் சொன்னேன். அடிச்சு கொள்றான் மனுஷனை, சக மனுஷனை அடிச்சு கொள்றான், அவனை ஹீரோவா பார்க்குறான். அப்ப இவன் அவன் எல்லாமே அநியாயத்தில் சந்தோஷப்படுறவன். நம்ம யார் பக்கம் நிற்கணும்? விக்டிம்ஸ். யாரு பாதிக்கப்பட்டானோ அவன் பக்கத்தில் இருக்கிறதா நியாயம். யாரா இருந்தாலும் சரி, பாதிக்கப்படுற சைடில் தான் இருக்கணும், பாதிப்பை ஏற்படுத்துறவன் சைடில் நம்ம இருக்கக்கூடாது. அப்போ அநியாயத்தில் சந்தோஷப்படுறோன்னு அர்த்தம். பாதிப்பை ஏற்படுத்துறவன் பக்கத்தில் இருந்தோம்னா நம்ம அநியாயத்தில் சந்தோஷப்படுறோன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, அது சொல்லுது சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியம்னா உண்மை, உண்மையில சந்தோஷப்படும். இதாப்பா உண்மை, சந்தோஷம்பா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. சகலத்தையும் தாங்கும். இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தைங்க, சகலத்தையும் தாங்கும். தாங்கும்னா என்னதுன்னா என்டியூரன்ஸ். என்டியூரன்ஸுங்கிறது சகலத்தையும் தாங்கும். தாய் அந்த 10 மாசத்தை தாங்கலை அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை வர முடியாது, அபார்ட் ஆயிடும். இந்த மாதிரி நீ படியேறக்கூடாது, இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ஓடக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்லாம் நீ ரொம்ப கவனமா இருக்கலை அப்படின்னு சொன்னா குழந்தை சரியா இருக்காது. இந்த 10 மாசம் அந்த குழந்தை இருக்காது. அப்ப அந்த சகலத்தையும் சகிக்குது, சகலத்தையும் தாங்குது அந்த தாய். சகலத்தையும் அந்த மாதிரி சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், அதே மாதிரி சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும் சொல்றாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம விலகிறோம்னா அன்பு இல்லை, உண்மையான அன்பு. அதான் சார், அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தல் ஆர்வலர் புங்கநீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். எல்லாமே எனக்கு தான், எல்லாமே எனக்கு தான், பேரு புகழ் எல்லாமே எனக்கு தான், என்ன எல்லாமே எனக்கு தான், எல்லாமே எனக்கு தான். எவன் ஒருத்தன் இந்த மாதிரி செல்ஃபிஷ் நேச்சரோட இருக்கிறானோ, செல்ஃபிஷ், அதான் சொல்றது, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்றான். உங்களுக்கானவைகளை விற்று தருத்தருக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்றான். உங்களுக்கானவைகளை விற்று தருத்தருக்கு கொடுங்கள். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். அனுதினம் பாடுபடு, அது போதும். நாளைய குறித்து கவலைப்படவே கூடாது. நாளைக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. நிச்சயமா ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் நினைச்சிருக்க மாட்டாரு, இந்த அம்மா கண்டிப்பா இந்த ஒரு அட்வொகேட் மூலமா நமக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்க அப்படிங்கிறது தெரியாது. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால ஒரு ரீசன் சொல்றேன், தெரிஞ்சதுனால ரீசன். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனை இருக்குங்க. அப்பா பிள்ளை பிரச்சனை இருக்கு, மகன் மகள் பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கு, சரியா? அதே மாதிரி உறவுக்காரர்கள பிரச்சனை இருக்கு, தொழிலாளி முதலாளி பிரச்சனை இருக்கு. ஸோ காரணம் என்னன்னா அன்பு இல்லைங்க, சகிப்புத்தன்மை இல்லைங்க, சாந்த குணம் இல்லைங்க, தயவு இல்லைங்க, அந்த நீடிய பொறுமை இல்லைங்க, ஒருவருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இல்லைங்க. ஏங்க 29 வருஷமா நீங்க குடும்பம் நடத்தி இருக்கிறீங்க, 29 வருஷமா நீங்க லவ் அண்ட் அஃபெக்ஷனா இருந்திருப்பீங்க, 29 வருஷமா ஸோ நிச்சயமா என் கணவர் போல ஆகாதுன்னு இருப்பீங்க, என் கணவர் மாதிரி ஒரு கணவர் கிடைச்சிருப்பாரான் இருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு சூழல்ல, ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க பக்கம் நியாயமா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த மாதிரி டிவோர்ஸ் கேட்டதுக்கான நியாயம் கூட இருக்கலாம். மேபி இவர் தவறு கூட பண்ணியிருக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, ஜபராஜ் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எல்லா திருச்சபைகளையும் போய் பயங்கர ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரை பற்றி பயங்கரமான ஒரு அலிகேஷன் வந்துருச்சு. அவங்க சர்ச்செல்லாம் மூடிட்டாங்க. இன்ன வரைக்கும் அவரை பற்றி ஒன்றுமே தெரியல. நீங்கள் நிறைய அவர் பாடின பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், அவ்வளோ ஆசீர்வாதங்களாக இருக்கும். ஜான் ஜபராஜ் அப்படிங்கிறவர் நீங்கள் போய் யூடியூப்ல தேடினீங்கன்னா தெரியும், பயங்கரமாக பாடியிருப்பார்.
பாடல்லாம் பயங்கரமாக இருக்கும். யங்ஸ்டரு அவர் 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 பாடினார்னா பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்கும், பயங்கரமான வைப்ரண்ட்டாக இருக்கும். ஆனால் பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு வந்த யாரோட அஃபேர் ஆகி அது வந்து தனியாக தவறான பழக்க வழக்கமாகி அவங்க மனைவி கணவன் பிரிஞ்சு சர்ச்சையை அடைச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க வைக்கிறாங்க. இதுதான் ஓரளவுக்கு நீங்கள் ஓவர் புகழ், ஓரளவுக்கு ஓவர் அப்படின்னு மாதிரி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டோட அடிமையாகி ஏதோ ஒரு பாவ இச்சைக்கு போயிடுவீங்க. ஏதோ ஒரு பாவ இச்சை போய் அந்த மாதிரிலாம் போயிடுவீங்க, வச்சுடுவீங்கன்னு சொல்லக்கூடிய. இதில் கவனமாக இருங்க. எல்லாமே அற்பமானதுங்கிறத நினைங்க. பேரு, புகழ், படிப்பு, இந்த காமம், இந்த இச்சை, இந்த எல்லா காரியமும் அற்பமானது. கோபம்லாம் அற்பமானது. கோபம் அப்படிங்கிறது சூரியன் மறைகிறதுக்குள்ள உங்களுடைய கோபம் தனியே கிடவுதுன்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. இல்லை, கவனம் செலுத்துங்க. ஏன்னா நீங்க நல்ல மனநிலையோட இருந்தால் மட்டும்தான் நம்ம படிக்க முடியும். மனநிலையோட மட்டும் இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். நல்ல மனநிலை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிக்க முடியாது. தௌலத் சம்சுதீன் ஏதோ பேசி ஏதோ அனுப்பியிருக்கீங்க, பட் என்னால் அதை வாசிக்க முடியல. என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரிபிள் தலாக், அதாவது விவாகரத்தா, ட்ரிபிள் தலாக் கொடுக்க முடியாது, மனைவி கொடுக்கும் குலா விவகாரத்து ஆகும். ஏதோ அவங்க இஸ்லாமிய முறைப்படி ஏதோ அனுப்பியிருக்கிறாங்க தௌலத் சம்சுதீன், பட் என்னால் வாசிக்க முடியல. அது நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வாசித்திருக்காங்கன்னா, முஸ்லிம் சட்டத்தில் 2019 முதல் ஆண், அதாவது ஆண் வந்து தலாக் விவகாரத்து, அதாவது தலாக் கொடுக்க முடியாது. மனைவி கொடுக்கும் குலா விவகாரத்து ஆகும். கணவர் கொடுக்க முடியாது. முத்தலாக்னு ஒரு சட்டம் புதுசாக 2019 ஒரு சட்டம் வந்திருக்குது. அது வந்து பாராளுமன்றம் வந்து அதை அங்கீகரிச்சிருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் கணவர் கொடுக்க முடியாது, தலாக் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது. முத்தலாக்னா ட்ரிபிள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய முத்தலாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி சொல்கிறாங்க. சரியத் சட்டம் ஆரம்பத்தில் இருந்தது. 3 முறை சொன்னான். தலாக் ஆயிடுச்சு, அடுத்த நெக்ஸ்ட் திருமணத்தை மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஆண்களுக்கு மட்டும் இருந்தது. இப்போ இந்திய அரசு சட்டம் அதை மாற்றிருக்கிறாங்க. 2019 மாற்றிருக்கிறாங்க. இப்போ குலா இல்லையா, அதாவது மனைவி கொடுக்கும் குலா விவகாரத்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனைவின்றது சொல்லியிருக்காங்க. இது சரிய சட்டம். அதே மாதிரி நியாய பிரமாண சட்டத்திலே ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இதில் ஒரு சரியான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. அப்படி தள்ளி விட்டவங்களை அடுத்தவர் திருமணம் செய்யக்கூடாது. அப்படி திருமணம் செஞ்சால் அது விபச்சாரத்தின் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லக்கூடாது. இதோட முதன்மையான நோக்கமே என்னன்னா, யாரையும் தள்ளிவிடக்கூடாது. உனக்கு வந்தது தான் உன் மனைவி தான் உனக்கு சூப்பர், உனக்கு வந்த மனைவி தான் உனக்கு சூப்பர், உனக்கு கிடைச்ச கணவன் தான் சூப்பர். புரிதன சொல்றது? அதுதான் உனக்கு கடைசி வரைக்கும் அதுதான் உனக்கு பெஸ்ட்டு. அதை நேசிக்கணும். பாவம் செஞ்சாலும் நேசிக்கணும். நீ நேசிக்க ஒரு கட்டத்தில் வந்து அது வந்து சரியாயிடும், பாசிட்டிவ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலர் ரொம்ப இதுவோடு இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஒதுங்கி வாழலாம், தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாரையும் பகைச்சிடக்கூடாது, யார் மீதும் வெறுப்பு வந்துடக்கூடாது, அந்த ஹேட்ரட் வந்துடக்கூடாது, யார் மீதும் அந்த கசப்பு வந்துடக்கூடாது. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. ஸோ மெய்யமை அப்படிங்கிறதுக்கெலாம், சார் எனக்கு இப்போ தான் 16 வயது ஆகுது, இன்னும் நான் திருமணமே ஆகலை, இப்போவே பயமுறுத்துறீங்களே, அதெல்லாம் இல்லை. என்ன, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சகோதரியோட சின்ன விஷயத்தில் என் தங்கச்சிக்கு மட்டும் அப்படி பண்ணுறீங்க, எனக்கு பண்ண மாட்டேறீங்க, நீ எத்தனை முறை சொல்லியிருப்ப வீட்டில்? சொல்லியிருக்கே இல்லையா? உண்மையை சொல்லு. நான் ஸ்பிரிச்சுவலாக தான் பேசுகிறேன். நிறைய முறை சொல்லியிருப்பேன். மன்னிச்சிரு, தங்கச்சியை மன்னிச்சிரு. நம்ம கூட பிறந்த தங்கச்சி தான். நம்ம கூட பிறந்த நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தங்கையிட்டையே இந்த மாதிரி நான் அதுக்கு இப்படி செய்கிறீங்க, எனக்கு செய்கிறீங்க, நீங்கள் வந்து பார்ஷாலிட்டி பார்க்குறீங்கன்னு பேசணும்னா, எங்கேயோ இருக்கிற சகோதரியோட நம்ம எப்படி நேசிக்க முடியும்? தான் சொல்கிறது. எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். எல்லா விஷயத்தையும் நம்ம பகிர்ந்து கொடுக்கணும், உண்மையாக இருக்கணும். எழுதிக்குங்க. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் 20 அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுங்க. இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தகவல் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷேரிங் ஆஃப் ஒன் ஐடியா டு அனதர். ஒரு தகவலை இன்னொரு தகவல்கிட்ட. பாலா எதுவும் பேசணுமாப்பா? பாலா ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, எதுவும் பேசணுமா? ஆன்லைன் இல்ல சார். ஆன் ஆயிடுச்சா?
சரி, ஓகே. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. இன்டிமேஷன், இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சரியா இன்டிமேட் பண்ணு அப்படிங்கிறது சொல்கிறாங்க, இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த பொண்ணு சொன்ன மாதிரி யார் ஒரு லாஜிக் இருக்குது. இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்கூட்டியே ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிட்டோம். இட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் அப்படிங்கிறது அது இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சரியா? ஆனால் இன்டிமேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு இமீடியட் சொல்யூஷன், ஒரு இமீடியட் ஆல்ரெடி டிசைடட் கிடையாது. அது ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு இப்போ தோணுது, நான் டேரக்டாக இன்டிமேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்டிமேஷனே இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி அது டிசைடட் இருந்திருக்கும். இன்டிமேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ தோணிருக்கோம், ஆனால் அதை மறந்துருப்போம். அப்போ தான் நீங்கள் இன்டிமேட் பண்ணாமல் விட்டீங்க, பரவாயில்ல, இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டீங்க, இன்டிமேட் பண்ணாமல் விட்டீங்க. இதை கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ எழுதிக்குங்க, இன்றைக்கி உடனே கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் 20. ஸோ நவம்பர் 20 அப்படிங்கிறதுல என்ன முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்னைக்கு பேப்பரில் முதல் பக்க செய்தியில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது அணு ஆயுத தாக்குதல். அணு ஆயுத தாக்குதல் அப்படிங்கிறத பார்க்குறோம். எங்க சார் அப்படின்னு கேட்டால், அணு ஆயுத தாக்குதல் அப்படிங்கிறது, அணு ஆயுதம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அட்டாமிக் அந்தமாக இருக்கக்கூடிய வெப்பன்ஸ், அணு ஆயுதம், அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்க சார்? ரஷ்யா திடீர் எச்சரிக்கை. ரஷ்யா வந்து திடீர் எச்சரிக்கை கொடுத்துருக்கு, ஒரு காஷன் கொடுத்துருக்கு, உலகத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. அணு ஆயுத தாக்குதல், ரஷ்யா திடீர் எச்சரிக்கை. ஏன் சார் இந்த அணு ஆயுத தாக்குதல் அப்படிங்கிற ஒரு திடீர் எச்சரிக்கையை ரஷ்யா கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா உக்ரைனுக்கு சரியா, அதாவது நிறைய சப்போர்ட் பண்ணுது, இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் வந்து நிறைய கொடுக்குது. நீண்ட தொலைவில் இருந்து தாக்கக்கூடிய வெப்பன்ஸை கொடுக்குது, வான்வெளி தாக்குதலுக்கு கொடுக்குது, தரைவெளி தாக்குதலுக்கு கொடுக்குது. ஸோ இப்படி சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லி உலக எச்சரிக்கிறார். நாட் ஓன்லி சரியா ரஷ்யா வந்து அவங்க உக்ரைனை மட்டும் எச்சரிக்கல, ரஷ்யா வந்து அமெரிக்கா மட்டும் எச்சரிக்கல, யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்களோ, யாருக்கு? உக்ரைனுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியதை சொல்றாங்க. அமெரிக்கா ஏவுகணைகள் மூலம் உக்ரைன் தாக்குதல் எதிரொலி. ஸோ அணு ஆயுத தாக்குதல், ரஷ்யா திடீர் எச்சரிக்கை, உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி. அப்போ உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி, என்னங்க அனுமதி கொடுக்குது உக்ரைனுக்கு? இது முக்கியமானதுங்க, இது வந்து மெயின்ஸுக்கு முக்கியமான ஒரு டாபிக், படிச்சுக்கணுங்க, நல்லா படிச்சுக்கணும். நேட்டோவுக்கு ரஷ்யா எதிர்ப்பு எழுதி வச்சுக்கணும். நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற நேட்டோ அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க சார்? நேட்டோ அப்படிங்கிறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நேட்டோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நேட்டோ அப்படிங்கிறதுக்கு வந்து ரஷ்யா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. நேட்டோ அப்படிங்கிறதுக்கு வந்து ரஷ்யா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இதில் நம்ம பார்க்க போகிறது எழுதி வச்சுங்க. நேட்டோ அப்படிங்கிறத பார்க்கலாம், ஒரு கூடுதலான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன், நேட்டோ அப்படிங்கிறது என்ன சார்? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த நேட்டோ அப்படிங்கிறது வந்து எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு? 1949, 1949. ஸோ உண்மையாகவே அன்பு இருந்தது, அகாடமி மீது சிலருக்கு அன்பு இருந்தது. நான் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன், பட் சிலருக்கு அன்பு இருந்தது. அதில் சஞ்சனா, ராஜேஸ்வரி, என்ன உமா மகேஸ்வரி, கயல்விழி, பிரவீனா, முத்துலக்ஷ்மி, அப்புறம் மார்டினா, இன்னும் யாரும் பேர் மறந்துட்டேன்னா மன்னிச்சுங்க. ஸோ உங்களோட அன்பு இருந்தது. நான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் 6:30 வரைக்கும். நான் மறுபடியும் ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்து பார்த்தேன், அதாவது ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ ஆஃப்டர் ஜாயினிங் திஸ் அகாடமி, ஸோ ஹவு ஃபேர் யூ ஆர், நீங்கள் எவ்வளோ அந்த மாதிரி இருக்கிறீங்க, பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி எது வேணாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய அனுப்பியிருந்தீங்க. சிலர் வந்து என்னால் வாய்ஸ் மெசேஜ், சாரி எனக்கு வந்து டைம் ஆகிட்டதுனால இந்த மாதிரி இது பண்ண முடியல சார் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. பரவாயில்ல. ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த கிராட்டிடியூடுக்கு முதல்ல என்னுடைய அப்ரிசியேஷன், சரியா? அந்த கிராட்டிடியூட் இருக்குது பாருங்கள். ஒரு அகாடமியில் படிக்கிறோம், ஒரு சார் சொல்கிறாங்க, அதுக்கு முதல்ல நம்ம வந்து கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்குல்ல, அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல குணம், பாசிட்டிவிட்டியாக ஒரு நல்ல குணம். அது உங்கள்கிட்ட இருந்ததுக்கு வாழ்த்துக்கள். ஸோ எழுதிக்கலாம். நேட்டோ அப்படிங்கிறது என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஒன் நான் தான் சொன்னேன், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ வென் இட் வாஸ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1949 அப்படிங்கிறது. மொத்தம் இதில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் 32 மெம்பர் ஸ்டேட்ஸ்.
32 மெம்பர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. 32 மெம்பர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. 32 மெம்பர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. அதில் 2 நார்த் அமெரிக்கன், அதாவது 30 + 2 அப்படி புரிஞ்சுக்குங்க. 30 + 2 அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மொத்தம் 32 பேர். இதில் இருக்கிறது மொத்தம் 32 பேர். அதில் 30 + 2 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இது என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 4. நேட்டோ ஆரம்பிச்சது April 4, 1949. 1949 அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 75 இயர்ஸ் எகோ, 75 வருஷம் ஆச்சு. அப்போ நேட்டோ ஆரம்பிக்கப்பட்டு 75 வருஷம். இந்த 25, 50, 75, 100, 150, 200 இந்த ஆண்டுகள் உருவான முக்கியமான நிறுவனங்களை ஞாபகம் வச்சுக்கிறோம். கேட்பாங்க சமீபத்தில் 200வது ஆண்டு எதெல்லாம் வந்துச்சு. இப்போ சமீபத்தில் பெரியார் அப்படிங்கிறது வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது 1924 நடத்திருந்தார். அப்போ கரெக்டாக 2024ங்கிறது எத்தனை வருஷம் ஆகுது? 1924, 2024, 100 வருஷம் ஆகுது. அதே போல் இந்த வருஷம் அந்த நூற்றாண்டு 2024 அப்படிங்கிறது வந்து அதாவது நம்முடைய வள்ளலாருடைய 200வது பிறந்தநாள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஆமாவா இல்லையா? கலைஞர் நூற்றாண்டு இருக்கா, அண்ணா நூற்றாண்டு இருக்கா? இந்த நூற்றாண்டில் அண்ணா நூற்றாண்டு இருக்குது, கலைஞர் நூற்றாண்டு இருக்குது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 75 வருஷம் ஆகுது. எது உருவாகி? நேட்டோ உருவாகி. நல்லா பேசுங்க. நேட்டோ அப்படிங்கிறது உருவாகி எத்தனை வருஷம் ஆகுது? 75 இயர்ஸ் ஆகுது. எந்த டேட்டில் உருவாயிருக்கு? April 4. April 4, 1949. இது மிலிட்ரி அலையன்ஸ்னு வச்சுங்க. இது எந்த சார் நேட்டோங்கிறது? இது பொருளாதாரமா, பொலிட்டிக்கலா, இல்லை கிளைமேட்டா, இல்லை ஏதாவது வேற ஏதாவது கோஆபரேஷனான்னு பார்த்தா ஒன்லி மிலிட்ரி அலையன்ஸ். போர் சமயங்களில் என்ன அடிச்சா நீ வா, இந்த வந்துட்டால என் தலைவன் வந்துட்டாலன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அசிங்கப்படுத்துவாங்க. இல்லை ஐயோ தலைவா என்னைய கூட வந்து மனுஷன் சாணியால் தான், சாரி ஏதோ மாட்டு சாணத்தில் தான் அடித்தாங்க, உன்னைய மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. இல்லை ஏண்டா எனக்கு அவன் அப்படி தான் ஒரு சிலர் பில்டப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் கூட்டி அந்த நடு ரோட்டில் வச்சு அவமானப்படுத்துறது மாதிரி ஆகிப்படும். நான் மகான் அல்ல படம் பார்த்தீங்களா? சின்ன பசங்க, கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிற பசங்க அசால்ட்டாக காசிமேடு அது மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ரவுடியை வந்து போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் மகான் அல்ல அந்த திரைப்படத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், எதையுமே அற்பமாக நினச்சிடாங்க, சின்ன பசங்க நினச்சிடாங்க. சும்மா அவன் பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு அது வந்துட்டு இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பீர் பாட்டில் சும்மா ஒரு சின்ன கத்தி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு, ஆனால் கடைசியில் கொல்றது மாதிரி காமிச்சிருப்பாங்க. கொல்றது மாதிரி அவங்களெல்லாம் அடித்து புதைச்சி அந்த சர்ச்சுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி. ஆனால் அது கிடையாதுங்க, அது மன்னிக்கணும். காந்தி மன்னிச்சார், ஜீசஸ் கிரைஸ்ட் மன்னிச்சார். அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் விட்டுருங்க. மன்னிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ மிலிட்ரி அலையன்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நேட்டோ படிச்சிருக்கோம். யாராவது சொல்ல முடியுமா? நேட்டோ பற்றி டீட்டெயில் நடத்திருக்கேன். புருசல்ஸ் பெல்ஜியம்ல புருசல்ஸ் அப்படிங்கிற நாட்டில் தான் இருக்கு. பெல்ஜியம்ல புருசல்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கு. மொத்தம் 32 நாடுகள் இருக்கு. நேட்டோ அப்படிங்கிறதுல 32 நாடுகள் இருக்கு. யாரு சார் இப்போ இதோட செக்ரட்டரி ஜெனரல்? இதுக்கு இப்போ தலைவர், நேட்டோவுக்கு இப்போ தலைவர் யாருன்னு கேட்டால் மார்க் ரூட். மார்க் ரூட் அப்படிங்கிறவரை நீங்க கம்பேர் பண்ணுங்க. செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூட் ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. யார் சார்? ஸோ இவங்களோட முக்கியமான வேலை என்ன சார் அப்படின்னு கேட்டால், இந்த மெம்பர் நேஷன்ஸ் இருக்காங்கல்ல 32 பேர், இந்த 32 நாடுகள் மீது எந்த நாடு போர் தொடுத்தாலும், எந்த நாடு இவங்களுக்கு எதிரி நாடாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் குரல் கொடுப்பாங்க, முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 32 யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோ. சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுங்க, எழுத வேண்டாம். சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுங்க. அல்பேனியா இருக்கு. ஏல ஒரே ஒரு நாடு தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ அப்படிங்கிறதுல ஒரே ஒரு நாடு தான் இருக்கு நேட்டோவில், அல்பேனியா. அதுக்கப்புறம் பெல்ஜியம். பியில் 2 நாடு இருக்கு. ஏங்கிறது ஒரு எழுத்து அல்பேனியா, பிங்கிறது 2 எழுத்து, 2வது எழுத்து, அப்போ 2 நாடு. பெல்ஜியம், பல்கேரியா 2 நாடு இருக்கு. பியில் 2 நாடு இருக்கு. எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்? ஏன் கேட்டுருவான்னா, நேட்டோ அப்படிங்கிறது பின்வரும், அதாவது ஆட் ஒன் அவுட், பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுன்றான். அப்போ குவாட்ல எது இருக்கு?
நேட்டோவில் எது இருக்கு, சார்க்ல எது இருக்கு, G8ல எது இருக்கு, G20ல என்ன இருக்கு, புரியுதா நான் சொல்றது? இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒன்று கேட்டுருவான். அப்போ Bல 2 இருக்கு, Cல 3 இருக்கு, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எதாச்சும் அமைத்து பாருங்க. Aல 1, Bல 2, Cல 3. அப்போ Aல 1 எது? அல்பேனியா. Bல 2 இருக்கு, பிரேசில், சரி பெல்ஜியம், பல்கேரியா. பெல்ஜியம், பல்கேரியா இருக்கு. Cல 3 இருக்கு, கனடா இருக்கு, கரோட்டியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து செக் ரிபப்ளிக். செக்குங்கிறப்ப சி வருது முதல் எழுத்து, செக் குடியரசு. 3 இருக்கு, கனடா, கரோட்டியா, செக் ரிபப்ளிக் அப்படிங்கிறது இருக்கு. 3 நாடு. டீல ஒரே ஒரு நாடு டென்மார்க். டீல ஒரே ஒரு நாடு டென்மார்க். ஈலையும் ஒரே ஒரு நாடு எஸ்டோனியா. ஈல ஒரே ஒரு நாடு எஸ்டோனியா. எஃப்ல 2 நாடு ஃபின்லாண்டு, பிரான்ஸ். ஜில 2 நாடு ஜெர்மனி, கிரீஸ். ஜெர்மனி, கிரீஸ். அப்புறம் ஹெச்ல ஒரு நாடு ஹங்கேரி. ஐல 2 நாடு ஐஸ்லாந்து, இட்டாலி. எல்லுல 3 நாடு லாட்டிவா, லித்துவேனியா, லக்சம்பர்க். எம்ல ஒரு நாடு மாண்டினீக்ரோ. எண்ணில் 3 நாடு. எண்ணில் 3 நெதர்லாண்டு, நார்த்து மேசிடோனியா, நார்வே. போலண்டு, போர்ச்சுகல். போலண்டு இருக்கு, போர்ச்சுகல் இருக்கு. ரொமானியா இருக்கு, ஸ்லோவாக்கியா இருக்கு, அதே மாதிரி ஸ்லோவேனியா இருக்கு, ஸ்பெயின் இருக்கு, ஸ்வீடன் இருக்கு, டர்க்கி இருக்கு, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கு. முக்கியமான பெரிய நாடுகள். யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற யூகே இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இதில் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்தெந்த நாடுகள் இதில் கூட்டு இருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு முடிவு போடலாம். அல்பேனியா, பெல்ஜியம், பல்கேரியா, கனடா, கரோட்டியா, எஸ்டோனியா, ஃபின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸு, ஹங்கேரி, ஐஸ்லாந்து. ஸோ எல்லா நாடுகளும் கலந்து மிக்சடாக தான் இருக்குது. கிறிஸ்தவ நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் மிக்சடாக இருக்குது. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது, நல்ல விஷயந்தான். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள். இதுதான் இந்த நாடுகள். இந்த நேட்டோ நாடுகள் எங்கெங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நேட்டோ நாடுகள் எப்படி எப்படிலாம் இருக்குது. ஸோ அதனுடைய விஷயங்கள். மொத்தம் எத்தனை நாடு இருக்குது? 32. அதில் 2 யாருன்னு பார்த்தோம்? நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ மொத்தம் 32. எந்த வருஷம் உருவாயிருக்கு? 1949 ஏப்ரல் 4 அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஸோ எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு? புருசல்ஸ். புருசல்ஸ் எங்க இருக்கு? பெல்ஜியம் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? எத்தனை வருஷம் ஆகுது இது உருவாகி? 75 வருஷம் ஆகுது. இவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன? மிலிட்ரி அலையன்ஸ். நல்லா பேசுங்க. மிலிட்ரி அலையன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மிலிட்ரி அலையன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கவனமாக படிச்சுக்குங்க. ரைட், ஓகே. அடுத்த லீவ்ஸ். இதில் எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்களா? டோட்டலாக 3.5 மில்லியன் சோல்ஜர்ஸ். 3.5 மில்லியன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ சார் அப்படின்னா, 1 மில்லியன்றது 10 லட்சம். அப்போ 35 லட்சம் பேர் இருக்கான். 3.5 ஞாபகம் வச்சுக்கணும். 1 மில்லியன்றது ஒரு மில்லியன்றது 10 லட்சம். அப்போ 3.5 மில்லியன் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓவரால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். நேட்டோ அப்படிங்கிறத வச்சு நம்ம பேசிக்கலாம். இதில் கடைசியை சேர்ந்த நாடு ஸ்வீடன். நேட்டோவில் கடைசியை சேர்ந்த நாடு ஸ்வீடன். 7th March 2024. NATO formed with 12 founding members and has added new members 10 times. Most recently, when Sweden joined the alliance on 7th March 2024. முத சேர்ந்தது 1949 சேர்ந்தது. ஒன்லி 10 நியூ மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து அதாவது 12 ஃபவுண்டிங் மெம்பர்ஸ், 12 பேர் தான் இருந்திருக்காங்க. 1949 நேட்டோ 1949 நேட்டோ உருவாக்கப்பட்ட போது 12 மெம்பர்ஸ், 12 பேர். இப்போ இருக்கிறது 32 பேர். கடைசியை சேர்ந்த நாடு வந்து ஸ்வீடன். ஆக்சுவலாக ஸ்வீடன் சேர்ந்திருக்க கூடாது. ஸ்வீடன் அப்படின்னு சொன்னாவே அது வந்து அமைதிக்காக சொல்லக்கூடிய ஒரு ஊர். ஸ்வீடன், நார்வே. சரி, பரவாயில்ல. சரியா? என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து எழுதி வச்சுக்கலாம் இன்னைக்கு முக்கியமான விஷயத்தில். அப்போ அணு ஆயுத தாக்குதல், ரஷ்யா திடீர் எச்சரிக்கை. ஸோ யாருக்கு எச்சரிக்கை? நேட்டோவுக்கு எச்சரிக்கை, அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை, அதே மாதிரி உக்ரைனுக்கு எச்சரிக்கை அப்படிங்கிறது. 1949 அப்படிங்கிறது ஆன் பண்ணி வச்சுக்கலாம். கயல்விழி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சொல்லுங்க பார்ப்போம். 1949 நம்ம நிறைய கூடுதல் விஷயங்கள் பேசியிருக்கோம். எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க பார்ப்போம்.
சார் பேங்க் வந்து நேஷனலைஸ்ட் ஆனது சார் 1949. 19 சொல்லக்கூடாது. பேங்க் வந்து நேஷனலைஸ்ட் ஆனதுன்னு 19 சொல்லக்கூடாது. எந்த பேங்க்? ஆர்பிஐ சார். ஆர்பிஐ 14 பேங்க் வந்து நேஷனலைஸ்ட் ஆனது சார் 1949. இருங்க ஒரு நிமிஷம், சொல்றது தப்பு, அதையும் வேகமாக சொல்லக்கூடாது. 1949 ஒண்ணு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான் நேஷனலைஸ்ட் ஆச்சு. 1969 அதுல தான் 14 மேஜர் பேங்க்ஸ். அதானே கைல்வழி? சரி. ஆமா சார், சாரி சார். அதான் சரி. 1949 எழுதி வச்சுங்க. நியூ கமர்ஸ். 1949 ஆர்பிஐ ஒன்லி நேஷனலைஸ்டு. அதைத்தான் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லுவோம். எக்கனாமிக்ஸ் டீச்சர் வரல, அதனால நான் ஓடி வந்துட்டேன். முன்னெல்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸ் வரலைன்னா பட ஜாலிடா. அதுவும் டெரராக இருக்கிற டீச்சர் வரலைன்னா ஜாலி. உண்மையாகவே டெரராக இருக்கிற மீன்ஸ் என்ன? டெஸ்ட் வைக்கிற கடுமையாக நடந்துக்கிற டீச்சர்ஸ் வரலைன்னா ஜாலி. டீச்சர்ஸ் ஸ்கூலு மழை பெஞ்சா ஜாலி அந்த மாதிரி இருக்கிறது. சரியா? ஆனால் அது வந்து ஸ்கூல் டைமில் அப்படி தான் இருக்கும். ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போனால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க டீச்சர்ஸ், ஃபீமேல் டீச்சர்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டால் வீட்டில் மாமியார் தொல்லை, மருமகள் தொல்லை. நிறைய டீச்சர்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் லீவ் வச்சு ஸ்கூல் விட்டுருங்க, சார் லீவ் விட்டுறாதீங்க சார். ஏன்ப்பா லீவ் விட்டுறாதீங்க? டீச்சர்ஸ் வந்து லேட் டீச்சர்கிட்ட கேட்டால் லீவ் விட்டுறாதீங்கன்றாங்க. ஏன் லீவ் விட்டுறாங்கன்னா, வீட்டில் அதை சமைக்கணும், இதை சமைக்கணும், மாமியாருக்கு, மருமகளுக்கு, குழந்தைலாம் இருக்குது, அப்படிலாம் சமைக்கணும் சார். இதான் சார் நிம்மதி. ஸ்கூலுக்கு வந்தால் தான் சார் எனக்கு நிம்மதி. இப்படி இருக்கிற டீச்சர்ஸையும் நான் பார்த்துருக்கேன். ஆஸ் அ பிரின்சிபலாக நான் நிறைய பார்த்துருக்கேன், வச்சுருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் கேட்டகரி. இந்த இன்றைக்கி கூட முருகேஸ்வரி, சார் இந்த மழை ஏன் பெஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒன்றும் தெரியலையேனுச்சு. அப்படி தானே முருகேஸ்வரி? அப்போது விவசாயம் பண்ணுறவனுக்கு, சரியா, விவசாயம் பண்ணுறவனுக்கு, தண்ணி இல்லாமல் இருக்கிறவனுக்கு, ஆடு மாடுகளுக்கு, அப்போ ஒரு சிலருக்கு அது பயன், ஒரு சிலருக்கு பாதிப்பு. அதான் சொல்றது. இந்த கடவுள் அப்படிங்கிற இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே நேர்த்தியாக கொடுக்கக்கூடியவர், தேவையானவர்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு அப்படிங்கிறது. ஆனால் பாதிப்பு ஒரு சில காரியங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறது, கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. சரி, ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நேட்டோ நம்ம பேசிட்டோம். 1949 அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேஷனலைஸ்ட் ஆனது பேசிட்டோம். 1949 கூடுதல் வேற யாராவது? சார் கான்ஸ்டிடியூஷன் டே சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். நவம்பர் 26 1949 எழுதி வச்சுக்கலாம். நவம்பர் 26 அதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே. நவம்பர் 26ங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே. தம்பி சொல்லுங்க ஸ்ரீவத்சன். நவம்பர் 26 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே. 1949 நேட்டோ உருவானது 1949. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேஷனலைஸ்ட் ஆனது 1949. வேற யாராவது? டிஎம்கே ஃபார்ம் ஆனது செப்டம்பர் 17 1949. செப்டம்பர் 17 1949. எத்தனை விஷயம் வந்திருக்கு? பாலா எத்தனை விஷயம் எழுதியிருக்கிற? சார் தம்பி கேட்கல, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சார். 4 விஷயம் இருக்கு சார். 4 விஷயத்தை சொல்லுங்க சார். நேட்டோ உருவான ஆண்டு சார். நேட்டோ உருவானது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே சார். கான்ஸ்டிடியூஷன் உருவானது எழுதி முடிக்கப்பட்டது அன்னைக்கு தான். டிஎம்கே ஃபார்ம் ஆனது. பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேஷனலைஸ்ட் ஆனது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேஷனலைஸ்ட் ஆனது 4 தானே இருக்கு. அதே மாதிரி எழுதி வச்சுங்க. 1949 அப்படிங்கிறது முக்கியமானது. நவம்பர் 26 அன்னைக்கு தான் எழுதி முடிச்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க, முடிவுக்கு வந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது எழுதி முடிச்சாங்க, ஏற்றுக்கிட்டாங்க, முடிவுக்கு வந்துச்சு. இட் கேம் டு எண்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அணு ஆயுத தாக்குதல், ரஷ்யா திடீர் எச்சரிக்கை, அமெரிக்க ஏவுகணைகள் மூலம் உக்ரைன் தாக்குதல் எதிரொலி அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம். ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஆன் பண்ணி வச்சுங்க. ரைட், அடுத்து எழுதி வச்சுங்க. இந்த அணு ஆயுதம் அப்படின்னு ஒரு தலைப்பு எழுதுங்க. அணு ஆயுதம். இந்த அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப முக்கியமாக நம்ம கெமிஸ்ட்ரியில் என்ன பார்ப்போம் சார்? அந்த கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கும்போது முக்கியமாக அது எந்த தத்துவத்தின்படி இயங்குகிறது அப்படின்னு கேட்டால் நியூக்ளியர் ஃபிஷன், அணுக்கரு பிளவு, ஆட்டம் பாம். ஸோ ஆட்டம் பாம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நியூக்ளியர் ஃபிஷன். ஆட்டம் பாம்ப் அப்படிங்கிறது வந்து நியூக்ளியர் ஃபிஷன். அந்த அடிப்படையில் தான்
உருவாகுது, நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆட்டம் பாம் நியூக்ளியர் வெப்பன்னா 2. நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது 2. ஒன்று ஆட்டம் அப்படிங்கிற பாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, அணுகுண்டு. இது வந்து நியூக்ளியர் ஃபிஷன். இன்னொன்று வந்து ஹைட்ரஜன் பாம்ப், ஹைட்ரஜன் குண்டு. அது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு. அணுக்கரு இணைவு. அப்போ அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு கெமிஸ்ட்ரியில் நம்ம படிப்போம். அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் வெப்பன், எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ். அப்போ நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ், there are 2 types of reactions. The first one fusion. Fusion அப்படிங்கிறது தான் பலம் வாய்ந்தது, strengthen, இணைஞ்சாதான் பலம். இங்கே பிளவு, பிரிஞ்சிருவாங்க. அப்போ அது வந்து ஆட்டம் பாம்பை விட ஹைட்ரஜன் பாம்ப் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கு, மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதி வச்சுங்க, நியூக்ளியர் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 20,000 டன்னா டிஎன்டி, ட்ரை நைட்ரோ டொலுவின் சொல்லுவோம். டிஎன்டினா வெடிமருந்து, டிஎன்டி கேட்பாங்க. டிஎன்டினா ட்ரை நைட்ரோ டொலுவின், 20,000 டன்னு. thermonuclear, the first thermonuclear bomb test released energy approximately equal to 10 million tons of TNT. 10 millions of TNT. அப்போ இந்த டிஎன்டினா புரிஞ்சுக்கணும், ட்ரை நைட்ரோ டொலுவின் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை நைட்ரோ டொலுவின். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூக்ளியர் டெஸ்ட், நியூக்ளியர் ஃபார்ம் எப்படி சார் உருவாயிருக்கு. அப்போ ஃபிஷன் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபிஷன்னா பிளவு. ஆட்டம் பாம்ஸ் ஆர் ஆட்டம் பாம்ஸ், this has long been noted as something as a misnomer. ஸோ முக்கியமானது அப்படிங்கிறது ஃபிஷன், அதுக்கப்புறம் ஃபியூஷன். அப்போ ஃபிஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆட்டம் பாம்பு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபியூஷன் அப்படின்னு சொன்னால் ஹைட்ரஜன் பாம்பு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஹைட்ரஜன் பாம்பை தயாரித்தவர் யார்? த ஃபாதர் ஆஃப் ஹைட்ரஜன் பாம்ப், எட்வர்ட் டெல்லர். எட்வர்டு டெல்லர். ஹைட்ரஜன் பாம்ப் அப்படின்னு கேட்டாவே எட்வர்டு டெல்லர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, எட்வர்ட் டெல்லர். ஆட்டம் பாம்ப் அப்படின்னு சொன்னா ஃபாதர் ஆஃப் ஆட்டம் பாம்ப் அப்படின்னு கேட்டா ராபர்ட் ஓப்பன்ஹைமர். ராபர்ட் ஓப்பன்ஹைமர். ஸோ ஐ ஆம் டீலிங் வித் கெமிஸ்ட்ரி நவ். யாரு சொல்லுவா ஆன்லைன்ல? Who is the father of hydrogen bomb? Edward sir. கேக்கல தம்பி? எட்வர்ட் டெல்லர். எட்வர்டு டெல்லர். எட்வர்டு டெல்லர் அப்படிங்கிறது. ஸோ யாரு சொல்லுவா ஆட்டம் பாம்போட ஃபாதர் யாரு? ராபர்ட் ஓப்பன்ஹைமர். ஆமா, ராபர்ட் ஓப்பன்ஹைமர். இவர் தான் மன்ஹாட்டன் ப்ராஜெக்டோட தலைவராக இருப்பார். மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆட்டம் பாம்பை பொறுத்தவரை ஆட்டம் பாம்ப் அப்படின்னு சொன்னாவே நியூக்ளியர் ஃபியூஷன், ஹைட்ரஜன் பாம்ப் அப்படின்னு கேட்டாவே நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ யார் 2 முக்கியமான தலைவர்கள் சொல்லியிருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆட்டம் பாம்ப் அப்படிங்கிறது இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஜப்பானை வீசி தாக்குனது அப்படிங்கிறது ஆட்டம் பாம்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் முக்கியமானது. 1946 1945 1945 2 நாள், ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட் 9 எழுதி வச்சுக்கணும். ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஆகஸ்ட் 6 அப்படிங்கிறது ஹிரோஷிமா மீது தாக்கப்படுச்சு. ஹிரோஷிமா அட்டாக்டு. ஹிரோஷிமா வாஸ் அட்டாக்டு. ஆகஸ்ட் 6ல் ஹிரோஷிமா வாஸ் அட்டாக்டு. ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறது நாகசாகி வாஸ் அட்டாக்டு. நாகசாகி வாஸ் அட்டாக்டு. சார் சொல்லுங்கப்பா. சார் எனக்கு ஸ்க்ரீனே வர மாட்டேங்குதுங்க சார் கொஞ்ச நேரமா. ஸ்க்ரீனை யாருக்குமே வரலப்பா. நான் ஸ்க்ரீனை நாங்கள் ஓப்பன் பண்ணியே காமிக்கல, யாருக்குமே இல்லை. சரிங்க சார். ஓகே. சரிங்க சார். இது வந்து நம்ம ஆட்டம் பாம்பு சொல்லிட்டு இருந்தோம். ஹைட்ரஜன் பாம்பு ஃபர்ஸ்ட் போடுங்க. ஹைட்ரஜன் பாம்பு. ஹைட்ரஜன் பாம்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து மே 22 1957.
அந்த ஹைட்ரஜன் பாம்போட பேர் மார்க் 17. மார்க் 17 அப்படிங்கிற ஒரு ஹைட்ரஜன் பாம்பு. இப்போ ஹைட்ரஜன் பாம்பில் அதிகமாக வச்சுருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டால் நம்ம வடகொரியா எடுத்துக்கலாம். வடகொரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வடகொரியா அப்படிங்கிறதுனுடைய அதிபர் யார்? நல்லா பேசுங்கப்பா தம்பி, சொல்லுப்பா. கௌதம் சொல்லுப்பா. கிம் ஜோங் உன். மூன் ஜே இன் அப்படிங்கிறவர் வந்து சவுத் கொரியா. மூன் ஜே இன் அப்படிங்கிறவர் வந்து கிம் ஜோங் உன். கிம் ஜோங் உன் அப்படிங்கிறவர் தான் நம்முடைய வடகொரியாவினுடைய அதிபர். வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் ஒரு ஃப்ரான்டியர் லைன் நம்ம சொல்லியிருந்தோம். நல்லா பேசுங்கப்பா. 38th parallel, 38வது parallel அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இணைகோடு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரெட் கிளிஃப். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரெட் கிளிஃப். இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு டூரன். இந்தியா சீனாவுக்கு மக்மோகன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து வச்சுங்க, குரூப் 4 தேர்வு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. சரியா? சர்டிபிகேட் அப்லோடிங், சான்றிதழ் சரிபார்ப்பு நாளைக்கு கடைசி டேட்டு, நவம்பர் 21. யாரும் இருந்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. குரூப் 4 தேர்வு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படிங்கிறதுக்கு சான்றிதழ் இது பதிவேற்றுறதுக்கு நாளைக்கு தான் கடைசி நாள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து நவம்பர் 23, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் நவம்பர் 23 வங்கக்கடலில் உருவாகிறது புயல் சின்னம். த நியூ சைக்ளோன் ஃபார்ம் இன் பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்காலில் அக்டோபர் டு டிசம்பரில் நிறைய புயல்கள் உருவாகும். இதுக்கு பேர் நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை. சஞ்சனா, ஓசூர்ல மழை பெய்தா? இல்ல சார், சன்னியா தான் சார் இருக்கு. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா? ஓகே. தென் அந்த பொண்ணு யாரு? காஞ்சிபுரம் சுகன்யா. சார் செங்கல்பட்டுல இருக்கேன் சார், இங்கேயும் மழை இல்ல சார். செங்கல்பட்டுல மழை இல்லை. நிகில் திண்டுக்கல். சார் இங்க மழை பெய்யல சார், ஆனா இருட்டா இருக்கு சார், ரொம்ப இருட்டா இருக்கு. மழை பெய்யறவங்க மட்டும் சொல்லுங்க. எங்க ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுல காரைக்குடி மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதான் பாரிநகர் நம்ம இருக்கக்கூடிய அகாடமியில மழை பெஞ்சிட்டு இருக்கு. வேற சிவகங்கையில மழை பெய்யுது சார். சிவகங்கையில மழை பெய்யுது. வேற தேவக்கோட்டையில மழை பெய்யுதுங்க சார். தேவகோட்டையில மழை பெய்யுது. வேற சார் ரஸ்தாலையும் மழை பெய்யுது சார். தேவக்கோட்டை ரஸ்தாலையும் மழை பெய்யுது. நாகலட்சுமி. ஓகே. வேற ராம்நாட்ல மழை பெய்யுது சார். ராம்நாடுல இன்னைக்கு ஸ்கூலு காலேஜ்ல லீவ் விட்டாங்களாமே, உண்மையா? ஸ்கூல் மட்டும் லீவ் விட்டுருக்கு. காலேஜுக்கு லீவு இன்னைக்கு அவர் அறிவிச்சிட்டாரு. கலெக்டர் வந்து அறிவிச்சிட்டாரு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஸ்கூல் காலேஜஸ் இன்னைக்கு வந்து லீவு. ஓகே. வேற புதுக்கோட்டையில மழை பெய்யுதுங்க சார். புதுக்கோட்டையிலேயும் மழை பெய்யுது. அப்போ ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை நியர்பை அந்த மாதிரி இருக்கிற மாவட்டங்கள்ல மழை பெய்யுது. திருப்பத்தூர்லயும் மழை பெய்யுது சார். திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் தான். ஓகே. திருப்பத்தூர்ல மழை பெய்யுது. திருப்பத்தூர்ல யார் பேசுறா? அஞ்சலையா? சார் அஞ்சலை. அஞ்சலை. இப்போ பக்கத்துல உமா மகேஸ்வரி, உங்க இதுல மழை பெய்யுதா? சார் லைட்டா தூறலா இருக்கு சார், காலையில இருந்து தூறல் தான் பெஞ்சிட்டு இருக்கு. ட்ரிசிலிங் தான் இருக்கு. ஓகே, குட். எழுதிக்கங்க. நவம்பர் 23 வங்கக்கடல்ல உருவாகிறது புயல் சின்னம். புயல் அப்படிங்கிறது, நம்ம புயல் அப்படின்னு சொன்னாவே 2 வகையான புயல் பார்த்துருக்கோம். ஒன்று சைக்ளோன், இன்னொன்று ஆன்டி சைக்ளோன். ஆனால் நம்ம ஊரில் உருவாகிற சைக்ளோன் என்ன சைக்ளோன் தான்? ஆன்டி சைக்ளோன். புயலுக்கு பேர் வைக்கிற பழக்கம் எப்போ உண்டாச்சு? 2000. அதே மாதிரி அது வந்து எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சு? 2004. எத்தனை நாடுகள்? 8 நாடுகள். எத்தனை பெயர்கள் பரிந்துரை? 64 நாடுகள் பரிந்துரை அப்படிங்கிறது. ஓகே. அடுத்த வச்சுங்க. மகாராஷ்டிரால இன்று பேரவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல். மகாராஷ்டிரா முக்கியமானது. மகாராஷ்டிரால மாத்திரம் இல்லை, ஜார்க்கண்ட்லையும். ஜார்க்கண்ட்ல 2வது கட்ட தேர்தல். ஸோ இங்கே ஒரே கட்ட தேர்தல் தான் மகாராஷ்டிரால. 288 தொகுதிகளுக்கு இன்னைக்கு ஈவினிங் தெரிஞ்சிடும். சரியா? அதாவது வந்து இது கருத்து கணிப்பு ஈவினிங் சொல்லிடுவாங்க. பட் யார் வருவான்ட்டுன்னு. நவம்பர் 23 வாக்கு எண்ணிக்கையா? புயல் அடிக்கும் இல்லையா? தமிழ்நாட்டில் அடிக்கும். நவம்பர் 23 வாக்கு எண்ணிக்கையா? நவம்பர் 23 வாக்கு எண்ணிக்கை. மகாராஷ்டிரத்தில் இன்று பேரவை தேர்தல். சரியா 3 நாள். 3 நாளில் மகாராஷ்டிராவில் யாரு அடுத்த முதல்வர் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அடுத்த முதல்வர். ஸோ இங்கிட்ட 3 பேர் இருக்காங்க இப்பவே. ஒருத்தர் தேவேந்திர பட்னாவிஸ், பிஜேபி. இன்னொருத்தர் யாரு?
ஏக்நாத் சிண்டே அப்படின்னு சொல்லக்கூடியது சிவசேனா, அஜித் பவார் அப்படிங்கிறவர் தேசியவாத காங்கிரஸ். ஸோ இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரத்பவார் இருக்கிறாரு, உத்தவ் தாக்கரே இருக்கிறாரு. சரத்பவார், உத்தவ் தாக்கரே 2 பேர் கூட்டணி அமைச்சு தலா 10 தொகுதிகள். விசிகாண்டு ராஷ்டிரிய ஜனதா தள். விசிகா யாரு? டாக்டர் தொல் திருமாவளவன். சரியா? அங்கிட்டு ராஷ்டிரிய ஜனதா தள் யாரு? தேஜஸ்வி யாதவ். தேஜஸ்வி யாதவ். எந்த மாநிலத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரோட கேபிட்டல் சிட்டி எது? மும்பை. பழைய பேர் என்னது? பாம்பே. சரியா? ஸோ முக்கியமானது, இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மும்பை மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது முக்கியமானது. மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்போ இது வந்து பிளாட்டியூஸ். இதெல்லாம் பிளாட்டியூஸாக இருக்கக்கூடிய இடம். இங்கே எது அதிகமாக விளையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டன். இந்த காட்டன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மான்செஸ்டர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா அப்படின்னு சொன்னாவே முக்கியமானது, அது முகலாயர்களுடைய ஆளுகையின் கீழே இருந்தது. அதே மாதிரி சுல்தானியர்களுடைய ஆளுகையின் கீழே இருந்தது. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஹொய்சாலர்களுடைய ஆளுகையின் கீழே இருந்தது. அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. மகாராஷ்டிரா. சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜியோட அப்பா பேர் என்ன? சாஜி போன்ஸ்லே. சாஜி போன்ஸ்லே. அம்மா பேர் என்ன? சீஜாபாய். சித்தி பேர் என்ன? துக்காபாய். துக்காபாய் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எந்த வருஷம் பிறந்தாரு? 1627 பிறந்தாரு. எந்த வருஷம் இறந்தாரு? 1680 இறந்தாரு. ஹிஸ்டரி நடத்திட்டோம் அது உங்களுக்கு. புதுசா இருக்கவங்க நடத்துவோம். 1627 பிறந்தார். 1680 1676 1674 என்ன பட்டம்? சத்ரபதிங்கிற பட்டம். 1665 என்ன உடன்படிக்கை? புரந்தர் உடன்படிக்கை. 1665 புரந்தர் உடன்படிக்கை அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை கோட்டைகள்? 35 கோட்டைகள். அதில் 23 கோட்டைகள் யாருக்கு? அவுரங்கசீப்புக்கு. வெறும் 12 கோட்டைகள் தான் யாருக்கு? சிவாஜிக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. ஃபர்ஸ்ட் அப்சல் கான் அப்படிங்கிறவரா? ஃபர்ஸ்ட் யாரு? அப்சல் கான். அப்சல் கான் அனுப்பிச்சவர் யாரு? பீஜப்பூர் சுல்தான். எதை வச்சு கொள்ளுவாரு? புலி நகத்தை வச்சு கொள்ளுவாரு. இவங்களுடைய போர் முறைக்கு என்ன பேரு? கொரில்லா போர் முறை. கொரில்லா போர் முறை என்றால் என்ன? எல்லாம் எல்லாரும் ஆயத்தரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் புதுசா அப்படியான்ற மாதிரி இருக்கீங்க. படிக்கலையா? நடத்தும் போது இல்லையா? மறைந்திருந்து தாக்குதல். யாரு சொல்றா? உமா மகேஸ்வரி. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. உங்களுக்கு தான் அந்த வார்த்தை மறைந்திருந்து தாக்குதல். சரியா? அந்த ஈவில் ஸ்பிரிட் மறைந்திருந்து தாக்குவான். என்ன சில இந்த பொருளாதார அந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது எப்படியாவது பிரச்சனைய, ஐயோ நான் வீட்டுக்கு போறேன், இனிமேல் அப்படிலாம் இங்க இருக்க மாட்டேன், அப்படி எப்படின்னு கொண்டு வருவான். நீங்க இதுல இப்பதான் நம்ம ரொம்ப 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 சாந்தம். இப்பதான் நம்ம ரொம்ப பொறுமை, நீடிய பொறுமையில இருக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லி எப்படியாவது, ஆனாலும் அதை சும்மா விட்டுறக்கூடாது. அதுக்கு எதிர்த்து நிக்கணும். எதிர்த்து நிக்கணும். சரியா? யாரை எதிர்த்து நிக்கணும்னா ஈவில் ஸ்பிரிட்டை தான் எதிர்த்து நிக்கணும். மாம்சத்தோடும் அல்ல, ரத்தத்தோடும் அல்ல. அந்தகார லோகாதிபதிகள், பொய் பேசுறது, திருடுறது, அதே மாதிரி ஏமாத்துறது, இதெல்லாம் ஈவில் ஸ்பிரிட். என்னம்மா? ஈவில் ஸ்பிரிட் தான் மெய்யமை. ஓகே, சூப்பர். நீங்க தான் சொன்னீங்க. என்ன வார்த்தை? மறைந்திருந்து தாக்குதல். அதான் கொரில்லா போர் முறை. மறைஞ்சிருந்தான் தாக்குவான். அவனுக்கு அவன் பல்லு பிடிங்காச்சு. அவன் சும்மா ஏமாத்துவான். ஒண்ணுமே இருக்காது, ஏமாத்துவான். திடீர்னு ஆக்சிடென்ட் மாதிரி காமிப்பான், திடீர்னு விழுகிற மாதிரி காமிப்பான், திடீர்னு ஒரு வயிற்று வலி மாதிரி காமிப்பான், ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சண்டை போடுற மாதிரி காமிப்பான். ஓடு, உனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். நம்ம ஐயோன்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து 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 நடுங்கினோம்னா அவன் தலையை உச்சியில இருந்துக்கிட்டு அப்படியே ஆட்ட ஆரம்பிச்சிருவான். உச்சியில உட்காந்துருவான். பாத்தியா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு உச்சியில வந்துக்கிட்டு அவன் கேலி பண்ணி சொல்லுவான். அவன் தான் சொல்றான் முக்கியமானது என்னன்னா, திருடன். திருடன் திருடனா நீங்க எந்த திருடன் இல்லை, நம்ம நடைமுறை திருடன் இல்லை, நீங்க அந்த திருடன் யோசிக்காதீங்க. திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடன் திருடவும் கொல்லவும் கொல்றதுக்கு மட்டுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோனா நீங்க அப்படியே ஒரு நல்ல நல்ல ஸ்பிரிட்டு, நல்ல ஸ்பிரிட்டு. இந்த அன்பு, சாந்தம், சகிப்புத்தன்மை, இச்சையடக்கம், பொறுமை, நீடிய சாந்தம், நீடிய பொறுமை, விட்டு கொடுக்கறது, பொறாமைப்படாம இருக்கிறது. சரியா? எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துறது, அந்த ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் நானும், அந்த ஸ்பிரிட் சொல்லுது நான். சரியா? ஜீவனை கொடுக்கறதுக்காகவும் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கறதுக்காகவும் வந்தேன்றார். பரிபூர்ண ஜீவன், ஜீவன் மட்டும் இல்ல, பரிபூர்ண ஜீவன் அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். மறைந்திருந்து தாக்குவான், பயப்படவே கூடாது. அவனுக்கு நமக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு என்ன பண்ணல, நம்ம அதுக்கு நம்மளும் அதுக்கு பங்காளி ஆயிடக்கூடாது. நீ என்னை மூஞ்சி பாருன்னு சொன்னா நானும் மூஞ்சியை பாருன்னு சொல்லுவேன், நீ என்னை முகரையை பாருன்னு சொன்னா நானும் முகரையை பாருன்னு சொல்லுவேன்.
உங்க கூட வாழ முடியாதுன்னு சொன்னால் நானும் தான் உங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லுவேன். நீ விவகாரத்தை கொடுக்குறேன்னு சொன்னால் நானும் தான் விவகாரத்தை கொடுக்குறேன். உனக்கு மட்டும் தான் வருமா, எனக்கும் வரும். அப்போ தான் நம்ம அதோட அப்பா என் நண்பன் பண்ணுறோம், நீ தான்ப்பா என் தோழன், அதுக்கு தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை நான் கொண்டு வந்தேன் அப்படின்றான். ஸோ ரொம்ப முக்கியமானதை எதிர்த்து நில்லுங்க. ஈவில் ஸ்பிரிட்டுக்கு எதிர்த்து நில்லுங்க, மனுஷர்களோடு எதிர்த்து நின்றாதீங்க. சரியா? ரைட். மகாராஷ்டிராவில் இன்று பேரவை தேர்தல். ஜார்க்கண்டில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு முக்கியம். நவம்பர் 23 வாக்கு எண்ணிக்கை. நவம்பர் 23 வங்கக்கடலில் புயல் சின்னம். அடுத்து எழுதி வச்சுங்க, இஸ்ரோவின் 4700 கிலோ செயற்கைக்கோள், 4700 kg சேட்டலைட். மெய்யமைக்கு தான் இந்த கேள்வி. மெய்யமை ஆன் பண்ணிக்கமா? எஸ், இதான் ஆன் பண்ணிக்கோ. என்ன சார் மெய்யமை? இஸ்ரோ இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். வேர் இட் இஸ் லொக்கேட்டட்? அதே தான், அங்கே தான். கர்நாடகா பெங்களூரு. தம்பி சொல்லுப்பா, எந்த வருஷத்துல இருந்து? 1969 இருந்து. முக்கியமானது. இப்ப இருக்கக்கூடிய தலைவர் யாரு? சோம்நாத் அப்படிங்கிறது எத்தனையாவது தலைவர்? 10th one, 10வது தலைவர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இஸ்ரோ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி அதுக்கு பேரு, அது வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம். விக்ரம் சாராபாய் மையமே அப்டேட் பண்ணிட்டியாமா? அப்டேட் பண்ணியாச்சு. விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம், ட்ரிவாண்ட்ரம் தும்பா. அது 1968 ஐக்கிய நாடுகள் சபைக்கு அர்ப்பணிக்கப்பட்டாச்சு. 1968 ஐக்கிய நாடுகள் சபைக்கு அர்ப்பணிக்கப்பட்டாச்சு. இப்போ 1969 இருந்து அது வந்து இஸ்ரோ அப்படிங்கிறது கர்நாடகாவில் பெங்களூரில் தலைமையிடமாக செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்ரோவில் 4700 கிலோவில் சேட்டலைட் அப்படிங்கிறது அமெரிக்காவிலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் செலுத்தி இருக்கான். ஸ்பேஸ் எக்ஸ் யாரோடது? நம்ம எலான் மாஸ்கோடது. இனி அவர் தான் உலகின் ராஜா, அதாவது டெக்னாலஜியோட ராஜா. ஏன்னா அவர் தான் அங்கே அமெரிக்காவோட செயல்திறன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எங்கே இருந்து? ஒரு வெளியில இருந்து. நல்லா புரிஞ்சு வச்சுங்க, முக்கியமானது. அவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தொழிலதிபர். ஆனால் தொழிலதிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய எலன் மாஸ்க் அப்படிங்கிறவரை, அவரோட நிறுவனம் தான் ஸ்பேஸ் எக்ஸ். அதுதான் இந்தியாவோட 4700 கிலோ செயற்கைக்கோளை அனுப்பிச்சிருக்கு. இஸ்ரோவின் ஜிசாட் N2 அப்படிங்கிற செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோளோட பேரு ஜிசாட் N2. அதோட சேர்த்து பால்கன் 9 ராக்கெட். பால்கன் போர், இதெல்லாம் ஒரு வார் இருக்கு. பால்கன் வார் படிச்சிருப்பீங்க ஹிஸ்டரியில். பால்கன் 9 ராக்கெட் எங்க இருந்து செலுத்தப்பட்டிருக்கு? அமெரிக்காவிலிருந்து செலுத்தப்பட்டிருக்கு. எத்தனை கிலோ? 4700 கிலோ. எந்த நிறுவனத்துல இருந்து? ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்டா பிரைவேட்டா? பிரைவேட்டுங்க. எலன் மாஸ்கோடது பிரைவேட்டு. ஒரு பிரைவேட் உள்ளவர் வந்து பாருங்க, அவர் தனியா ஒரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நிறுவனமே வச்சிருக்கிறார். அடுத்து எழுதி வச்சுங்க, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். இன்னும் முதல் பக்கத்துல தான் இருக்கும். 40 நிமிஷம் ஆச்சு. ஆனா எவ்வளவு பேசியிருக்கோம் பாருங்க, எவ்வளவு பேசியிருக்கிறோம். மணிப்பூர் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் நிறைய. மணிப்பூர் பொது சிவில் சட்டம் 1949 எழுதி வச்சுங்க. 1940 5வது நிகழ்வு யூனிஃபார்ம் சிவில் கோட். அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கறத ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம் இது உத்தரகாண்டோட முதலமைச்சர் யாரு? புஷ்கர் சிங் தாமி. உத்தரகாண்ட்ங்கிறது இந்தியாவோட எத்தனையாவது மாநிலம்? 27. எந்த மாநிலத்திலிருந்து பிரிஞ்சு? உத்தரப்பிரதேஷ் வந்து எந்த தேதியில பிரிஞ்சு? நவம்பர் 9, 2000. நவம்பர்ல மட்டும் 2000 மட்டும் எத்தனை மாநிலங்கள்? எக்ஸாக்ட்லி கரெக்ட், 3. நவம்பர் 1, நவம்பர் 9, நவம்பர் 15. பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயமாகிறவங்க தான் பாஸ் ஆவாங்க. நான் திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். எதை பரிச்சயமாகிறவங்களை விட நான் இந்த சொல்றேன். நவம்பர் 1, நவம்பர் 9, நவம்பர் 15. நேற்றுக்கு நிறைய பேர் பேசி அனுப்பியிருந்தீங்க. நாகலட்சுமி கூட பேசி அனுப்பியிருந்தீங்க. சூப்பர். ஸோ ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் வென் ஐ ஜாயின்ட். ஃபர்ஸ்ட் 1 day 2 day கிளாஸில் நான் வந்து ஒரு மாதிரியாக தான் இருந்தேன். எனக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் போகணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தது. கட்டாயத்தின் பேரில் தான் வந்தேன். ஆனால் எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்படி தானே நாகலட்சுமி பேசி அனுப்பியிருந்தீங்க? உங்களுக்கு பிரேக் டைமில் போட்டு விட்றேன். யார் யாரெல்லாம் பேசியிருக்கீங்கன்னு சொல்லி. சஞ்சனா க்யூட்டாக பேசியிருந்தாங்க. உமா மகேஸ்வரி பேசியிருந்தாங்க. சூப்பராக பேசியிருந்தாங்க. உண்மையை பேசியிருந்தாங்க எல்லாருமே. அதான் எனக்கு பிடிச்சிருந்தது.
சார் என் மேலே தான் சார் தப்பு, நான் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல அகாடமியில் வந்து நான் சேர்ந்துருக்கிறேன் சார். இது உமா மகேஸ்வரி பேசுனது. நான் தான் டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரில, சரியாக நேரத்துக்கு படிக்க முடியல. இன்னும் அவங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க. நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க. அக்கார்டிங் டு விவேகானந்தர் சொல்லுவார், நீ போகிற வழியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீ போகிற வழியை மாற்று. அக்கார்டிங் டு விவேகானந்தர் அழகாக சொல்லியிருப்பார். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாமல் இருக்குது, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குன்னா நீ வேற யாருக்கும் அடிமை. நீ வேற யாருக்கும் அடிமை, நீ வேற யாரும் உன்னை லீட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஈவில் ஸ்பிரிட் உன்னை லீட் பண்ணிட்டு இருக்கான். சூப்பராக இருக்க. நீ வந்து பாருங்களேன், ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்டுன்னு கையில் பீர் பாட்டில் வச்சுக்கிட்டு அந்த அம்மா வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கும். அவன் தான் ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன். ஜில்லுன்னு ஒரு காதல். அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவங்களுடைய மனைவி வந்து ஜோதிகா அது மது அருந்துவாங்க. மது அருந்திட்டு உங்கள் மதம் ஏற்றுக்குதா? மது குடிக்கலாமா இஸ்லாமியத்தில்? ஏன் மது குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து மதி மயங்க செய்யும். மதி மயங்க செய்யும். இன்னைக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிரைம்ஸுக்கு மூல காரணமாக இருக்கிறது மது. மது வந்து மழுங்கடிக்குது, தன்னுடைய தாயவே கொல்ல சொல்லுது, தன் சகோதரனை வெட்ட சொல்லுது. இன்னைக்கு அநேகரை பாருங்க, கொலை செய்கிறவன், இந்த மாதிரி விபச்சாரத்தில் ஈடுபடுறவன், இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறவன், அவனுக்கு உள்ளே இருந்த இந்த மதுங்கிறது முக்கியமான காரணமாக இருக்கான். அவன் என்ன செய்கிறேனே தெரியல, மதிமயங்க செய்யுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்? நான் எங்கே இருக்கிறேன், நான் என்ன மெய்யமே, நான் எங்கே இருக்கிறேன்ற மாதிரி இருக்கேன். சொல்லுங்க. ஃபீட்பேக் சொன்னீங்கல்ல சார், நாங்க சொல்லியிருந்தோம்ல சார், அதை வச்சு சொன்னீங்க சார். ஓ, ஃபீட்பேக் வச்சு. கரெக்ட் பேசிட்டு இருந்தாங்க. கரெக்டுங்க, சூப்பர். ஸோ நாகலட்சுமி சொல்லியிருந்தாங்க. கரெக்டு. ஏன்னா நான் வந்து அவங்க உண்மையை சொல்லியிருந்தாங்க. உண்மைங்க, அவங்க பேசுனதெல்லாம் உண்மை. சின்ன விஷயங்கள் கரெக்டு. பாசிட்டிவிட்டி இதுதான் சொல்லணும். நான் படிக்கிறேங்க, நான் ஜெயிச்சிருவேங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். அப்படியே திடீர்னு வரும் காய்ச்சல், தலைவலி, அப்படியே எல்லாம் வரும். பரவாயில்ல, நான் எந்திரிச்சு உட்காந்துடுறேன். ஐயா நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். மூச்சு விட முடியாமல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். காலே இல்லை, கையே இல்லை, கால் இல்லாமல் கை இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இது சாதாரண தலைவலி போன்னு சொல்லிடணும், சாதாரண காய்ச்சல் போன்னு சொல்லிடணும், ஒன்றுமே சொல்லிடணும். இல்லைன்னா நமக்கு அப்படியே உட்கார வச்சிடும். ஸோ மணிப்பூர் எழுதி வச்சுங்க. மணிப்பூரை பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கோம். மணிப்பூர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த 2 குழுக்களிடையே பிரச்சனைன்னு சொன்னோம், மைத்தேயி அண்டு குகி தீவிரவாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கையா பாருங்க. அதுவும் யாருக்கு எதிராக தான் நடவடிக்கையா? குகி தீவிரவாதிகளுக்கு எதிராக தான் தீவிர நடவடிக்கையா. ஆனால் பெரும்பாலும் யார் அடிக்கிறா? மைத்தேயி தான் அடிக்குது. யார் அடிக்குது? குகியை தான் அடிக்குது. ஆனால் குகி தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கைங்கிறா. குகி தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை. பாஜக கூட்டணி எம்எல்ஏக்கள் தீர்மானம். ஏன்னா பாஜக கூட்டணி எம்எல்ஏக்களுக்கு குகி தீவிரவாதிகளை தான் தெரிவாங்க. ஏன்னா அவங்க கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க ஷெட்யூல் ட்ரைப்பில் இருக்கிறாங்க. 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க, மைதையும் அடிச்சுக்கிறாங்க, குக்கியும் அடிச்சுக்கிறாங்க. எந்த மாநிலத்தில்? மணிப்பூர் அப்படிங்கிறதுல ஆக்சுவலாக வந்து யார் இப்போ முதல்வராக இருக்கிறது? பிரேன் சிங். மணிப்பூரில் யார் ஆளுநராக இருக்கிறது? அனுஷியா உகே. மணிப்பூரில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? 16 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. மணிப்பூரில் எத்தனை லோக்சபா சீட் இருக்கு? 2 இருக்கு. மணிப்பூரில் எத்தனை ராஜ்யசபா சீட் இருக்கு? 1 இருக்கு. மணிப்பூரோட எறும்பு பெண்மணி யாரு? ஐரம் சரண்வில்லா. மணிப்பூரோட கேபிட்டல் சிட்டி எது? இம்பால். இதை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். என்னைக்கெல்லாம் மணிப்பூர்னு வருதோ தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ என்ன சார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, அடுத்த வச்சுங்க. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் சரியா? எல்ஐசி விவகாரம் போட்டுங்க, தலைப்பு எழுதுங்க. எல்ஐசி அப்படிங்கிற ஒரு விவகாரம் இது இப்போ வந்து என்னவாயிருக்கு அப்படின்னா சர்ச்சை ஆயிருக்கு. எல்ஐசி அதை பற்றி நம்ம கூடுதல் விஷயம் பார்ப்போம். எல்ஐசி என்ன சார் சர்ச்சை? நேம் சேஞ்ச் இல்லை, அதாவது லாங்குவேஜ் சேஞ்ச். ஆமாம், இங்கிலீஷில் இருந்ததை ஹிந்தியில் மாற்றிருக்கிறாங்க. அப்புறம் சர்ச்சையானவொன்னா மறுபடியும் இங்கிலீஷில் மாற்றிட்டாங்க. என்ன அந்த எல்ஐசி சொல்லுது அப்படின்னா, இல்லைங்க சர்வர் பிரச்சனைங்கன்னுது. அது எப்படிங்க சர்வர் பிரச்சனை அப்படியே பேரை மாற்றி விடும், பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க சரியா? நீங்கள் வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1957. எல்ஐசி உருவான ஆண்டு ஞாபகம் வச்சுக்கணும். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1957.
அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். செப்டம்பர் 1, அப்போ சாரி 56மா, 57 இல்லை இல்லையா? ஆமாம் தீபிகா, 1956 செப்டம்பர் 1. ஸோ 1956 செப்டம்பர் 1, 68 வருஷம் ஆகுது. இப்போ இருந்து 68 வருஷம் ஆகுது. எல்ஐசி உருவாகி 68 வருஷம் ஆகுது. ஹெட் குவார்ட்டர் மும்பை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபினான்ஷியல் ஓரியன்டா, பிஸ்னஸ் ஓரியன்டா, இண்டஸ்ட்ரி ஓரியன்டா எல்லாமே ஹெட் குவார்ட்டர்ஸ் மேக்ஸிமம் எங்கே தான் இருக்கும்? மும்பையில் இருக்கும். பொலிட்டிக்கல் ஓரியன்டா இருக்கிறது இந்தியாவிலேயே வாழ தகாத நகரம்ன்ற ஒரு நகரத்தை அறிவிச்சிருக்கான். எந்த நகரத்தை? டெல்லி அறிவிச்சிருக்கிறான். டெல்லி அறிவிச்சிருக்கிறான். ஸ்மோக் பண்ணாதவங்க கூட அந்த நகரத்தில் ஒரு நாளைக்கு 40 ஸ்மோக்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இன்ஹேல் பண்ணுறாங்களாம். அந்த கரியமில வாயுன்ற கார்பன் டை ஆக்சைடு, அந்த டாக்ஸிக் கேஸஸ், கார்பன் மோனாக்சைடு, வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த இது விஷயங்கள். ஏன்னா உங்கள் டென்சிட்டி பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குது, வெஹிக்கிள்ஸோட விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்குது, தலைநகரம் அப்படிங்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைநகரத்தை ஏன் சேஞ்ச் பண்ணக்கூடாது? மனுஷனுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடியது, உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடியது. ஏன்னா இப்போ சென்னை வந்து உயிருக்கு ஆபத்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புயல்களால் பாதிக்கப்படுது. அப்போ ட்ரிச்சியை வந்து கொண்டு வரலாம்ல. இப்போ நம்ம இது தமிழ்நாடு வெற்றி கழகமா, தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சிருக்கிறார், மதுரை அறிவிச்சிருக்கிறார். மதுரை அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டமன்றம் நடக்கும். அப்போ மதுரை அப்படிங்கிற சட்டமன்றம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் பூரா எங்கே இருப்பாங்க? ஆளுநர் எங்கே இருப்பார்? ஆமாம், இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் பூரா இருப்பார். அப்போ லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும், அப்போ அந்த ஜல்லிக்கட்டுலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும், மீனாட்சி பொங்கல் எவ்வளோ டெவலப் ஆகும் இங்கே இருக்கக்கூடியது. ரோம் அப்படிங்கிறது வந்து 7 அந்தமாக இருக்கக்கூடிய குன்றுகளின் நகரம்ன்றான். ஆமாம் தானே? 7 ஹில்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புனைப்பெயர் இருக்கு ரோம். ஆனால் மதுரையை சுற்றி 8 மலை இருக்கு, 8 மலைகள், 8 அந்த மாதிரி கூட ஹில்ஸ் இருக்கு. எங்கே ஏதாவது ஒரு மலை சொல்லுங்க. திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம், பழனி மலையெல்லாம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு போயிடணும். மதுரையை சுற்றி அழகர் ஹில்ஸ் இருக்கு, யானை மலை இருக்கு, ஒத்தக்கடையில் நாகமலை இருக்கு. 4 சொல்லிட்டீங்க, என்ன 4? அது மதுரைக்காரனா சொல்கிறேன். 4 மலை சொல்லியிருக்கீங்க, 4 மலை. சரி, மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க, முக்கியமாக எழுதி வச்சுங்க. இப்போ நம்ம எல்ஐசி பார்ப்போம், நேரம் ஆகிடும். எல்ஐசி வருஷம் உருவானது எப்பப்பா? 1956 செப்டம்பர் 1. எத்தனை வருஷம் ஆகுது? நல்லா பேசுங்க. 68 வருஷம் ஆகுது. இப்போ அதுக்கு தலைவர் யாரு சார்? தலைவர் சேர்பர்சன் சித்தார்த் மொஹந்தி. எல்ஐசியோட இப்போ தலைவர் சித்தார்த் மொஹந்தி. சித்தார்த் மொஹந்தி சார். எம்டி யாரு? இவர் வந்து சித்தார்த் மொஹந்திங்கிறது சேர்பர்சன், தலைவர். எம்டின்னு சொன்ன மேனேஜிங் டைரக்டர். மேலாண்மை இயக்குனர் யாருன்னு கேட்டா துரைசுவாமி மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறார். லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா அவங்க லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்துக்கிற கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்குவாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்குவாங்க, என்டோன்மெண்ட் எடுத்துக்குவாங்க, மணி பேக் எடுத்துக்குவாங்க, ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்குவாங்க, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்குவாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்குவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. என்டோன்மெண்ட் அப்படின்னு சொன்னால் மாதம் கட்டுறீங்கன்னா என்டோன்மெண்ட். இப்போ எல்ஐசியில் மாதம் கட்டுவாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு, ஒரு 15 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும், அதுக்கு பேர் என்டோன்மெண்ட் பாலிசி. இன்னொன்று டேர்ம் பாலிசி இருக்குது. டேர்ம் பாலிசி அப்படின்னு சொன்னால் ஒரு 5 வருஷம் கட்டிட்டு விட்டுறணும். இப்போ ஒரு மாதம் 80,000 ரூபாய், 5 வருஷம் கட்டிட்டு விட்டுறணும். 4 லட்சம் தான் கட்டியிருப்பீங்க. ஆனால் ஒரு 85 வயசு வரைக்கும் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. 1 கோடி ரூபாய். ஆனால் லேப்ஸ் இருந்தால் மட்டும்தான், இழப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த பணம் கிடைக்கும். இல்லைன்னா லேப்ஸ்டு ஒன்ஸ். அதாவது நீங்கள் லைவாக இருந்தீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு ஒன்ஸ் இந்த 85 வயசுக்குள்ள எப்போ இறப்பு ஏற்பட்டாலும் எந்த மாதிரி இறப்பு ஏற்பட்டாலும் எக்ஸப்ட் சூசைடு. ஆமாம், அப்படி எந்த மாதிரி இழப்பு ஏற்பட்டாலும் நான் வந்து 1 கோடி ரூபாய் கிடைக்கணுன்றதுக்காக விச வச்சு கொண்டு வருவாங்க வீட்டில் ஒரு சிலர். ஆமாம் தானே, இருந்து என்ன பண்ண போகிறேன்? இந்த ஒரு திரைப்படம் பார்த்தேன் நேத்திக்கா முந்தானத்தை ஒரு திரைப்படம் பார்த்தேன், மண்டேலா அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அதில் வயசு பாவம், ஒரு வயசான கிழவி கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு 370 ஒரே ஒரு இது ஆள் கூட்டிட்டாங்க தெற்குரானுக்கு ஒரே ஒரு ஆளுக்குன்னா அந்த கிழவியை போட்டு தள்ளிடு. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ஜெயிச்சலான்னு. ஒருத்தர் உங்கள் அப்பா சீரியஸாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க, சிங்கப்பூர்லேருந்து வர வச்சுருவாங்க. சீரியஸாக இருக்கிறான் அவன் வந்து இறங்கிட்டு எப்பப்பா என்ன சீரியஸாக இருக்கிறாரு, அவர் நல்லா தான் இருக்காரு, ஓட்டு போடுறதுக்காக வர வைப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டோட வலிமை, ஒரு ஓட்டு வலிமைன்றது மண்டேலா. அவன் வந்து ஒரு ஆலமரத்தில் ஒரு
இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பார்பராக இருப்பான், சலூன் கடையில் வச்சுருப்பேன், அவனுக்கு பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது, அவனுக்கு ஆதார் கார்டும் கிடையாது. அந்தம்மா போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற தேன்மொழின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அந்தம்மா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சம்பாரித்த பணத்தை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட போவேன். நல்லா காமிச்சிருப்பாங்க. படம் அருமையான படம், மண்டேலாங்கிற திரைப்படம். அப்போ அந்த ஒரு ஓட்டுங்கிறது எவ்வளோ வலிமை. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சரிவா அப்படியே பயங்கரமாக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வராங்க. அந்த ஊரையே திருத்துற மாதிரி அந்த படத்தை கொண்டு வந்துருப்பார் அந்த இயக்குனர், மண்டேலாங்கிற திரைப்படம். இதே எதுக்காக பேசுனேன் இப்போ சொல்லுமாரு, எங்கே இருக்கேன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த என்டோன்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு 5 லட்ச ரூபா பாலிசி போட்டிருக்கிறோம்னா அது ஒரு 15 வருஷத்தில் மெச்சூரிட்டி வேல்யூ வித் போனஸ் அதோட கிடைக்கும், அதோட கிடைக்கும். சரியா? எப்பவுமே இந்த எல்ஐசியோட ரூல் என்னன்னா, 1 மடங்கு நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா 10 மடங்கு கிடைக்கும். நீங்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாலிசி போட்டிருக்கேங்க, ஃபஸ்ட்டு ஒரு பாலிசி போட்டிருக்கேன். பாலிசி போட்டுட்டு அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் நான் இறந்துட்டேன். அப்போ என்னோட ஃபேமிலிக்கு என்ன கிடைக்கும்னா, நான் வந்து இப்போ 10 லட்ச ரூபா பாலிசியில் 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி போட்டிருக்கேன். ஒரே ஒரு டியூ, ஒரு 10,000 ரூபா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், 10,000 ரூபா தான் கட்டியிருக்கேன், ஒரு டியூ தான் கட்டியிருக்கேன் 10,000 ரூபா. அந்த 10 லட்சம் இருக்குல்ல, அந்த 10,000 கட்டியிருக்கேன்னா அந்த 10,000 இன்ட்டு அதில் வந்து 10 மடங்கு, 10,000 இன்ட்டு 10 மடங்கு கிடைக்கும் 1 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது. இதுதான் ரூலு, அந்த 10 அப்படிங்கிறது ரூலு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இதில் எல்ஐசி அப்படிங்கிறது எந்த வருஷம் உருவாயிருக்கு? 1956 செப்டம்பர். இதுக்கு முன்னாடி என்ன சார் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உருவான இன்சூரன்ஸ் இந்தியாவில் 1818 ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ், இந்தியாவில் உருவான முதல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ் 1818. இது எக்கனாமிக்ஸில் படிப்பாது. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது நம்ம சிலபஸில் இருக்கு. 1818 உருவாயிருக்கு. யாரால உருவாக்குனாங்க? இதோட ஃபவுண்டர் பிபின் தாஸ் குப்தா. பிபின் தாஸ் குப்தா. பிபின் தாஸ் குப்தா அப்படிங்கிறவர். அடுத்து போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் PLI, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் PLI. இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது 1884. 1884 நம்ம ஏற்கனவே நிறைய விஷயம் அசோசியேட் பண்ணியிருக்கோம். என்னமா? அது வந்து சென்னை மகாசன சபை. 1884 சென்னை மகாசன சபை உருவானது 1884. போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் உருவானது 1884. அடுத்து பாரத் இன்சூரன்ஸ் கம்பெனி. பாரத் இன்சூரன்ஸ் கம்பெனி 1896. பாரத் இன்சூரன்ஸ் கம்பெனி 1896. நேஷனல் இன்சூரன்ஸ் 1906. நேஷனல் இன்சூரன்ஸ் 1906. 1906 நேஷனல் இன்சூரன்ஸ் 1906. 1906 INM என்ன படிச்சிருக்கோம்? முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் உருவானது யாரு? ஆகா கான், நவாப் சலீம் உல்லா கான். ஆகா கான், நவாப் சலீம் உல்லா கான். இதுதான் கடந்து வந்த பாரு. நியூ இந்தியா இன்சூரன்ஸ். நியூ இந்தியா இன்சூரன்ஸ் உருவானது 1919. சரி, இந்த LIC வந்து நேஷனலைஸ்ட் ஆனது 1956. தேசியமயமாக்கப்பட்டது 1956. தேசியமயமாக்கப்பட்டது 1956. இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்? LICனாவே லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இன்னொன்று ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்கு. ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ் வரும், நேஷனல் இன்சூரன்ஸ் வரும், நியூ இந்தியா இன்சூரன்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யுனைடெட் இன்சூரன்ஸ்னு வரும். மொத்தம் 4 இருக்கு. எதில்? ஜெனரல் இன்சூரன்ஸில். நல்லா பேசுங்க. ஜெனரல் இன்சூரன்ஸ். அட்டண்டன்ஸ் கொடுமா. சஞ்சனா ஃப்ரம் ஓசூர். முருகேஸ்வரி கீரனூர். தீபிகா சிவகங்கா. உமா மகேஸ்வரி திருப்பத்தூர். நாகலட்சுமி தேவகோட்டை. முத்துலட்சுமி புதுக்கோட்டை. ஷாலினி ராமநாதபுரம். பழனீஸ்வரி காரைக்குடியா? நாச்சியார்புரம். ஓகே. மார்டினா தேவகோட்டை.
சார். ஹரிகிருஷ்ணன் சிவகங்கா, பிரசன்ட் சார். கிருஷ்ணன் கொட்டையூர், பிரசன்ட் சார். முத்துமணி தேவகோட்டை. பிரசன்ட் சார். முத்துமணி நேற்றுக்கு லீவா? ஆமா சார், மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் சார். ஓகேம்மா, ஓகே. லாவண்யா காரைக்குடி, பிரசன்ட் சார். நிகில் திண்டுக்கல், பிரசன்ட் சார். சுகன்யா காஞ்சிபுரம், பிரசன்ட் சார். பிரியதர்ஷினி திருமயம், பிரசன்ட் சார். பாலா, சார். கயல்விழி, பிரசன்ட் சார். உஷாநந்தினி, பிரசன்ட் சார். ஜெயஸ்ரீ, பிரசன்ட் சார். ரோஹிணி, பிரசன்ட் சார். தென் மகாலட்சுமி, பிரசன்ட் சார். ஸ்ரீநிதி சௌமியா, பிரசன்ட் சார். நாகஜோதி, பிரசன்ட் சார். பிரவீனா, பிரசன்ட் சார். எலிசபெத், பிரசன்ட் சார். ஆர்த்தி பிரியா, பிரசன்ட் சார். சாலோமி, பிரசன்ட் சார். அகல்யா, பிரசன்ட் நிவேதா, சார். ராஜேஸ்வரி, பிரசன்ட் சார். தர்மலிங்கம், பிரசன்ட் சார். தென் சூர்யாங்கிற தம்பி யாரு? சிவங்கய்யா, சார் சார் அஸ்வின் சார். அஸ்வின், சார். அஞ்சலை. பிரசன்ட் சார். யாரும் அட்டண்டன்ஸ் கொடுக்காம இருந்தால் சொல்லிடுங்க, அட்டண்டன்ஸ் போட்டுடுறேன். ஆன்லைனில் யாரும் அட்டண்டன்ஸ் போடாமல் இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க. ஸோ முக்கியமானது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இப்போ நம்ம பேசுனது வந்து எல்ஐசியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஜிஐசின்னு சொன்னேன். ஜிஐசியில் மொத்தம் 4 சொன்னேன். அதில் ஓரியண்டல் ஃபயர்னா டெல்லி எடுத்துக்கணும். இந்த ஜிஐசி இருக்குல்ல, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அதில் ஓரியண்டல் அப்படின்னு சொன்னால் டெல்லி எடுத்துக்கணும். நேஷனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் கல்கட்டா எடுத்துக்கணும். நேஷனல்னால் கல்கட்டா. அதே மாதிரி யுனைடெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம சென்னை எடுத்துக்கணும். யுனைடெட். நியூ இந்தியான்னு கேட்டால் மும்பை எடுத்துக்கணும். வேணால் அசோசியேட் பண்ணுறேன், ஈஸியாக சொல்லித்தரேன். நம்முடைய நேஷனல் கேபிட்டல் முதல்ல என்னவா இருந்துச்சு? கல்கட்டா தான் இருந்துச்சு. நேஷனல் கேபிட்டல் கல்கட்டா இருந்துச்சு. அதப்போ நேஷனல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், என்ஐசி, நேஷனல் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுங்கிறது கல்கட்டா எடுத்துக்கணும். மும்பை இந்தியன்ஸ்னு ஒரு இந்தியன் டீம் இருக்கா ஐபிஎல்ல? மும்பை இந்தியன்ஸு. அப்போ ஒரு புதிய இந்தியா உருவாக்குறானா, அப்போ நியூ இந்தியான்னு அசோசியேட் பண்ணிக்கோங்க. நியூ இந்தியா. நியூ இந்தியா எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. ஸோ தமிழ்நாடுன்னு சொன்னாவே நம்ம எல்லாரையும் ஒன்றுன்னு நினைப்போம், யுனைட்டடாக இருப்போம். தமிழ்நாடுனா யுனைட்டடாக இருப்போம். அதனால் யுனைடெட் இன்சூரன்ஸ். அப்போ எங்கேயுமே ஃபயராக இருக்குது. ஃபயர் இருந்தால் புகை இருக்கும். ஃபயராக இருக்கிறது யார்? டெல்லி தான் ஃபயராக இருக்குது. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஜிஐசியில், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷனாகவே 1971 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஜிஐசி. அப்போ முக்கியமானது பெயர் மாற்றிருக்கிறாங்க. பெயர் மாற்றலை, என்ன சொல்லியிருக்காங்க? அது வந்து ஹிந்தி வெர்ஷனில் கொண்டு போனாங்க, அது சர்ச்சையாக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன சார் இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானது பார்க்கலாம். இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எழுதிக்கலாம். என்ன சார் அப்படின்னு கேட்டால் இந்தியா இட்டாலி. ஸோ இந்தியா இட்டாலி அப்படிங்கிறது 5 ஆண்டுகள், 5 இயர்ஸ். இந்தியா இட்டாலி அப்படிங்கிற 5 ஆண்டுகள் மியூச்சுவல் கோஆபரேஷன். யாரு சார் இந்த 2 ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கா? இட்டாலியோட பிரதமர் சார்ஜியா மெலானி. இட்டாலியோட முதல் பெண் பிரதமர், த ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர். சார்ஜியா மெலோனி. இட்டாலியோட கேபிட்டல் சிட்டி எது? ரோம் அப்படிங்கிறது. ரோம்ன்றது யாரோட ஹெட் குவார்ட்டர்? எஃப்ஏஓவா? சரி, ஓகே. எஃப்ஏஓ. இட்டாலியில் இருக்க ரோம் வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். எஃப்ஏஓட கேபிட்டல் சிட்டியாக இருக்கு. ஓகே, வேற? எலிசபெத். யாரோட கேபிட்டல் சிட்டி? ரோம். வாட்டிகன் சிட்டி யாரோட கேபிட்டல் சிட்டி? வாட்டிகன் சிட்டி தான் யாரோட கேபிட்டல் சிட்டி? போப்பாண்டவருடைய தலைநகரம், போப்பாண்டவருடைய வார்டு, அது அதிகாரப்பூர்வ குடியிருப்பு அங்கே தான் வாட்டிகன் சிட்டி இருக்கு. வத்திகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமன் காத்தலிக் த மதர் சர்ச் அப்படின்னு அவங்க சொல்லிக்குவாங்க. மதர் சர்ச்சாக இருக்கக்கூடிய, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ரோம் அப்படிங்கிறது தான் தலைநகர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 7 குன்றுகளின் நகரம் இட்டாலி ரோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 7 அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ராஜ்யம் அப்படிங்கிறத பார்த்தேன் நான். ஒரு 10 கொம்புகள் அப்படிங்கிறது, அதுக்கு இடையில ஒரு சின்ன கொம்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ முக்கியமானது இந்தியா இட்டாலி 5 ஆண்டுகள் செயல் திட்டம் வெளியீடு. இது பிரேசிலில் நடந்த
நம்ம எந்த மாநாட்டில்? G20 மாநாட்டில். இந்த G20 மாநாடு எத்தனையாவது மாநாடு? 19வது மாநாடு. 19வது மாநாடு. நம்ம 17 நடத்தினோம். இந்தியா நடத்தினது 17. ஓ சாரி 18. இந்தோனேஷியா நடத்தினதா 17. இந்தோனேஷியா நடத்தினது 17, இந்தியா நடத்தினது 18, இத்தாலி நடத்தினது 19. எல்லாம் இ. பிரேசிலா? பிரேசில். 3 ஈ சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? ஒரு 3 ஈ சொன்னேன். இந்தியா, இலங்கை, இஸ்ரேல். 1948 அந்த காலத்தை நம்ம ஒப்புமைப்படுத்துறதுக்காக சொன்னேன். 1948 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து எழுதி வச்சுங்க. என்ன சார் இன்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா எண்ம தொழில்நுட்ப பயிர் கணக்கீடு டிஜிட்டல். எண்ம தொழில்நுட்பம்னா டிஜிட்டல்னு அர்த்தம். டிஜிட்டல் டெக்னாலஜி. எண்ம தொழில்நுட்பம் டிஜிட்டல் முறையில் பயிர் கணக்கீடு, கிராப் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கால்குலேஷன். அதில் எந்த மாவட்டம் முதலிடம் இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் அதில் முதலிடத்தில் இருக்கான். வேளாண்மை கல்லூரி மாணவர்கள் துணையுடன் நடத்தப்பட்ட எண்ம தொழில்நுட்ப பயிர் கணக்கீட்டில் திண்டுக்கல் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. 2வது இடத்துல கடலூர். 2வது இடத்துல கடலூர். 3வது இடத்துல திருப்பத்தூர். இந்த 3 மாவட்டங்களும் 100% பயிர் கணக்கீடு எடுத்தாச்சான். திண்டுக்கல், கடலூர், திருப்பத்தூர்ல. திண்டுக்கல்ல, கடலூர்ல, திருப்பத்தூர்ல 3 மாவட்டங்கள்ல 100% கணக்கீடு எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது முக்கியமானது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இந்த படம் அழகா போட்டிருக்காரு மதன். மதன் வந்து அழகா போட்டிருக்காரு. இது இந்தியாவோட வரைபடம். இந்தியாவோட வரைபடத்துக்குள்ள யார் இருக்கிறா? நிஜமாவே ஒன்றும் தெரியலையா? இந்தியாவோட வரைபடத்துக்குள்ள யார் இருக்காங்கன்னா ஷேக் ஹசீனா இருக்கிறாங்க. ஷேக் ஹசீனா அங்கே ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு இருக்காரு வெளியில. அதாவது பங்களாதேஷ்ல எட்டி பார்த்துட்டு இருக்கிறார். எப்படா நீ எப்போ வெளியில வருவேன்னு எதிர்பார்க்கிறாரு. ஏன்? இந்த படம் என்ன சொல்லுது? அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கு இந்தியா. யாருக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கு? ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கு. ஷேக் ஹசீனா யாரு? பங்களாதேசத்தோட முதல் பெண் பிரதமர், முன்னாள் பெண் பிரதமர். இந்நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அடைக்கலம் போந்துருக்குறாங்க இந்தியாவில். இப்போ பங்களாதேஷ் அப்படிங்கிறதுல யார் வந்து பொறுப்பேற்றிருக்கா? முகமது யூனிஸ் கான். யூனிஸ் கான் அப்படிங்கிறவர் வந்து பதவி அந்த மாதிரி எடுத்திருக்கிறார். அப்போ எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. முக்கியமானது இந்த கார்ட்டூனிஸ்ட்ல அறிமுகப்படுத்துறது யாருப்பா? பாரதியாருங்க. கார்ட்டூனிஸ்ட்ல அறிமுகப்படுத்துறது யாரு? பாரதியார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி புது கவிதைக்கு வித்திட்டவர் யாரு? பாரதியார். பாரதியார் யாருக்கு நிகராக கருதப்படுகிறார்? வால்ட் விட்மேன். வால்ட் விட்மேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஜம்மு காஷ்மீர்ல வடகிழக்கு பிராந்தியத்தில் வன்முறை வந்து 70% ஒடுக்கப்பட்டுள்ளதா அமித்ஷா சொல்லியிருக்காரு. 70%. அப்படின்னா இன்னும் 30% இருக்கதான் செய்யுது. சரி, ஸோ அடுத்த எழுதி வச்சுங்க. முக்கியமானது இந்திரா காந்தியோட நினைவிடம் பார்த்தோமா? இந்திரா காந்தியோட பிறந்த நாள் பார்த்தோமா? நவம்பர் 19. அப்போ அவங்க நினைவிடத்தில் ராகுல் காந்தி, கார்கே மரியாதை பண்ணியிருக்கிறாங்க. டெல்லி தலைநகரம் அப்படிங்கிறது வந்து புகை மூட்டத்தினால திணறுதான். புகை மூட்டத்தினால திணறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்திரா காந்தி. இது முக்கியமானது. ஆர்பிஐ ஆளுநர் பெயரில் மோசடி வீடியோ, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்த வச்சுங்க. 1000 நாட்களை கடந்த உக்ரைன் போர். 1000 நாட்களை கடந்த உக்ரைன் போர். 1000 நாட்களை கடந்த உக்ரைன் போர். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இதுவரைக்கும் 1000 நாள் கடந்து இந்த போர் போயிட்டு இருக்கு. அப்ப எப்ப ஆரம்பிச்சது? 2022 பிப்ரவரியில 24. 2022 பிப்ரவரி 24 ஆரம்பிச்சிருக்காங்க. பிப்ரவரி 24. இது வரைக்கும் 1000 நாட்களை கடந்து போயிட்டு இருக்குங்க. ரஷ்யா உக்ரைனோட நிறைய பகுதியில் கைப்பற்றிட்டாங்க. ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி எதுன்னு பார்த்தோம்? மாஸ்கோ. உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி எதுன்னு பார்த்தோம்? கீவ். ரஷ்யாவோட அதிபர் யாரு? விளாடிமிர் புதின். அதாவது உக்ரைனோட அதிபர் யாரு? இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே தான் ரஷ்யா இருக்கு, இங்கே ருமேனியா இருக்கு, இங்கே வந்து பெலாரஸ் இருக்கு. இந்த நாடுகள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நகரங்கள் யாரெல்லாம்? இங்கே தான் உக்ரைன் இருக்கு. உக்ரைனில் கீவுங்கிற நகர். கீவ்
அப்படிங்கிற ஒரு நகர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இன்று இறுதி ஆட்டம் எழுதிங்க. எதில் சார்? மகளிருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி. இந்தியாவும் சீனாவும் மோதல். இந்தியா சீனா. இந்தியா சீனா இன்று மோதல். யாரு வெற்றியாளர் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிபிஹா பார்த்தோமா? 10 கோல் அடிச்சிருக்காங்களா? எந்த இதில்? இந்தியா சார்பா டிபிஹா ஞாபகம் வச்சுக்கணும். 1000 நாட்களை கடந்த உக்ரைன் போர் பேசியாச்சு. காசா நிவாரணப் பொருட்கள் கொள்ளையா. காசாவில் நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்த சுமார் 100 லாரிகளை ஆயுதம் ஏந்திய கும்பல் கொள்ளை எடுத்து சென்றது. நிவாரணம் அனுப்புகிறாங்க அந்த மக்களுக்காக, பாவம் அப்படின்ற மாதிரி அனுப்புகிறாங்க. அதை ஆயுதம் ஏந்திய கொள்ளை கும்பல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்களாம். 100 லாரிகளில் வந்ததையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. மாவட்ட புத்தக காட்சி. 69 கோடிக்கு புத்தகங்கள் விற்பனை. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தமிழக அரசு சார்பாக ஒரு புக் எக்ஸிபிஷன் வச்சாங்க. அதில் ஒரு 69 கோடி புத்தகங்கள் விற்பனை ஆகிடுக்கு அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். யாருங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர்? பேசுங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. சமீபத்தில் எந்த கோவிலினுடைய யானை மிதித்து 2 பேர் இறந்துருக்காங்க? திருச்செந்தூர் அந்த மாதிரி கோயில் அப்படிங்கிறது. அதே மாதிரி அடுத்து 2 கோயிலில் ஆசி பெற தடை விதிச்சிருக்கிறாங்க. நெல்லையப்பர் கோவில் இருக்கக்கூடிய யானையிலையும் சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய யானையிட்டையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஆசி வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சபரிமலை பக்தர்களுக்கு உதவ புதிய வாட்ஸ்அப் சேவை. சபரிமலை பக்தர்களுக்கு உதவுறதுக்கு புதிய வாட்ஸ்அப் சேவை உருவாக்கியிருக்கிறாங்க. திருச்செந்தூர் அப்படிங்கிறது. அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் வருமா? கண்டிப்பாக வரும். அறுபடை வீடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அப்படிங்கிறது வரும். முருக வழிபாடு எது சொல்லுது? கௌமாரம். என்ன மாரம்? கௌமாரம். கணேஷ் வழிபாடு கானாபத்தியம். சரியா? அப்போ சிவ வழிபாடு சைவம். திருமால் வழிபாடு வைணவம். என்னப்பா? வைணவம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அறிவிச்சுறாங்கன்றீங்களா? என்னது? எப்படிமா கரெக்டாக சொல்லுங்க. அதாவது ஒரு பேஜ்ல ஃபுல்லாவே பேங்க் வந்து இங்க இவ்வளோ கடன் வச்சிருக்காங்க, நாங்க வசூல் பண்ண போறோம், இவங்களோட ப்ராப்பர்ட்டி எடுக்க போறோம், இது ஏலத்துக்கு வருது, இது எல்லாமே வந்து ஏன் பேப்பர்ல பப்ளிஷ் பண்றாங்கன்னு கேட்குறேன். புரிஞ்சா? ஸ்ரீவத்சன் வந்து மெய்யமை கேட்ட கேள்வி புரிஞ்சா? அதாவது பேப்பரில் வந்து ஓப்பன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு வங்கியில் வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த வங்கியில் வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியல. அப்படி திருப்பி செலுத்த முடியாததில் இவங்கெல்லாம் எங்கள் வங்கியில் இவ்வளோ கடன் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க கடனை திருப்பி செலுத்த முடியாதனால அவங்களுடைய சொத்துக்களை நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணுறோம். அந்த பறிமுதல் பண்ண சொத்தை நாங்கள் வந்து ஏலம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஏன் சார் பப்ளிக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க? ஏன் ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஹியூமன் பீயிங். இப்போ இவங்க பேசுகிறது ஹியூமன் பீயிங். பட் அக்கார்டிங் டு ரூல் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லுவாங்க? இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணலைங்க, இப்போ எப்படி வரும்? இது ஒரு பக்கம், இது இருக்கட்டும், நான் சொல்கிறேன், பார்த்து சொல்கிறேன். இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணலை, புரியுது நான் சொல்கிறது? அப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை லஞ்சம் வாங்கிட்டீங்க, ஒரு விஓ ஒரு 200 2000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டார், பப்ளிக்கில் வச்சு அவர் கைது செய்யப்படுவாரா? பேப்பரில் நோட்டீஸில் எல்லாத்துலேயும் போட்டுருவாங்களா இந்த ஊர் அப்படிங்கிறது? இது வந்து இந்திய அரசு சட்டம். நம்ம பேசுகிறது அது வந்து மனித சட்டம். அவங்க ஹர்ட் ஆவாங்கல்ல அப்படிங்கிறதுக்காக. ஆனால் உண்மையாகவே சொல்லுது, கடன் அப்படிங்கிறது வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியாத சூழலில் அவங்க இன்சால்வெண்ட்னு ஒன்று அறிவிக்கப்படுவாங்க. அப்படி இன்சால்வெண்ட்னு அறிவிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க. அப்படி அறிவிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு சொத்து இருக்கக்கூடாது. மஞ்சள் நோட்டீஸ்ன்னு சொல்லுவோம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மஞ்சள் நோட்டீஸ் அப்படின்வாங்க, இன்சால்வெண்ட். ஆனால் உண்மையிலே அது வந்து ஹர்ட்டிங்காக தான் இருக்குது.